என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். அரங்கிலே எது நமக்கான அரசியல் என்பதை பேசி தெளிந்து முடிவெடுப்பதற்காக என் இன சொந்தங்கள் எல்லோரும் இங்கே கூடி அமர்ந்து இருக்கிறோம். மதிப்புமிக்க பெருமக்கள், இமாம்கள், என்னரும் இஸ்லாமிய சொந்தங்கள், இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற என் அன்பு இளவல் சைஃபுல்லா, என்னுடைய நிகழ்வை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற என் ஆர்வீர் தம்பி, அருமை பெரியவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இன்று சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையோர் மேலோர் என்று நமக்கெல்லாம் போதித்த பெரும்பாவலன் நம்முடைய பாட்டன் பாரதி. வானளந்த அனைத்தும் அளந்த வன்மொழி வாழியவே, வானல அறிந்த அனைத்தும் அறிந்த வளர்மொழி வாழியவே என்று என் தாய் தமிழை, நம் தாய் தமிழை வானளவிற்கு ஒப்பிட்ட ஒரு பெரும்பாவலன், தமிழை சனியன் என்று இகழ்ந்தவருக்கிடையே அவர்களெல்லாம் வருவதற்கு முன்பே தமிழ் இனிது என்று பாடிய பாவலன், பெண்ணிய உரிமையை இவர்களெல்லாம் பேசுவதற்கு முன்பு பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் இயற்ற வந்தோம் என்று பாடிய மகா கவிஞன், காலம் உருவாக்கியவன் கவிஞன், காலத்தை உருவாக்கியவன் தான் மகா கவிஞன். அப்படி நம் பாட்டன் பாரதி காலத்தை உருவாக்கியவன். காரணம், இந்த நாடு விடுதலை அடையுமா என்பது அவனுக்கு தெரியாதது. 47 தான் விடுதலை அடைந்து அவன் 21 மறைந்து விடுகிறான். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அவன் சுதந்திரத்தை அடைந்ததாக தன் கற்பனையிலே, தன் எண்ணத்திலே நிறுத்தி ஆடுகிறான், பாடுகிறான். இது மாநிலங்களாக பிரிக்கப்படும் என்பது யாருக்குமே சிந்தனையில் கூட வந்திருக்காது. ஆனால் அவன் வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம் என்கிறான். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று வேண்டுகிறான். அவன் மாநிலத்தை பிரித்து பார்த்தான். தமிழ்நாடு என்று இவர்கள் பெயர் வைப்பார்கள் என்று அவனுக்கு இவர்கள் அதுக்கு பிறகுதான் அந்த எண்ண ஓட்டம், அந்த சிந்தனை. ஆனால் அவன் பாட்டுக்கு பாட்டு, பாட்டுக்கு செந்தமிழ் நாடென்னும் போதினிலே என்று பாடுகிறான். தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடடி பாப்பா, அமிழ்தில் இனியதடி பாப்பா, நம்ம ஆன்றோர்கள் தேசமடி பாப்பா என்று பாடுகிறான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு என்று கம்பன் பிறந்த தமிழ்நாடு, உயர் கல்வி சிறந்த தமிழ்நாடு, தமிழ்நாடு தமிழ்நாடு என்று தமிழ்நாடு மாநிலம் பிரித்து ஒரு தமிழ்நாடு என்று பெயர் வைக்கப்படும் என்று யாருமே எண்ணாத காலத்தில் பாடியவன் பெரும்பாவலன் பாட்டன் நம் பாரதி. அவனுடைய நினைவு நாள் இன்று. தமிழ் சமூகம் அவனை கடந்து விட்டது, மறந்து விட்டது. காரணம், அவன் பாப்பான். சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடியவனை பாப்பான் என்று சொல்லி தந்தவர்கள் தான் இன்று நம்மை அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு நம்முடைய தாத்தா சாதிய இழிவு, தீண்டாமை, கொடுமை இவைகளை ஒழிப்பதே தன்னுடைய கடமை என்று களத்திலே நின்று மாண்ட பெருந்தகை இமானுவேல் சேகரனார் அவருடைய நினைவை போற்றுகிற நாள். இந்த இருவரும் மக்களுக்கு தமிழ் இன பிள்ளைகள் பெருமையோடு எங்கள் புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம். இங்கே கூடியிருக்கிற உங்களுடைய கேள்விகளுக்கு இயன்றவரை நான் பதில் செய்கிறேன். உங்கள் கேள்விகளை கேட்கலாம். நன்றி. முதலாவதாக ஃபர்ஹானா சிக்கல், ஃபர்தா சம்பந்தப்பட்ட கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இப்போ இஸ்லாமியோட பெண்களோட கேடயமாக பயன்படுத்தக்கூடிய ஃபர்தாவை பள்ளி கல்லூரிகளுக்கு நாங்கள் வந்து அணிஞ்சிட்டு செல்கிறோம். அதை ஒரு சில கல்லூரிகளில் வந்து அனுமதிக்கிறாங்க, ஒரு சில கல்லூரிகளில் மறுத்துடுறாங்க. இப்போ இதுவரை ஆட்சி செஞ்ச திமுக அதிமுக ஆட்சிகளில் வந்து அது சம்பந்தமாக இதுவரைக்கும் எந்த உத்தரவாதமுமே கொடுக்கல. சப்போஸ் உங்களுடைய ஆட்சி வரும்போது நீங்கள் அதுக்கான செயல்பாடு எப்படி இருக்கும்? இந்த பர்தா அணிந்து செல்வதற்கு வந்து பல மாநிலங்களில் பிரச்சனை வரும்போது, இங்கேயுமே பல மாவட்டங்களில் பிரச்சனை வருகிற போது அதற்காக எதிர்த்து கடுமையாக போராடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. அதுக்காக பெருசாக நான் பேசியிருக்கேன். அதை நீங்கள் காணொலிகள் வாயிலாக எல்லாத்திற்குமே ஆவணங்கள் இருக்குது. நான் இவ்வளோ தூரம் அறிக்கை விட்டு சண்டை இங்கே ஒரு மார்க்கத்தை ஏற்பது, ஒரு சமயத்தை ஏற்றுக்கொள்வது, ஒரு உணவு உடை வழிபாடு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சுதந்திரம், ஒவ்வொரு மாநிலனின் உரிமை. இந்த மாதிரி உடை அணியணும், இந்த உடையைத்தான் அணிந்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லலாம். அந்த நேரத்தில் நான் கேட்டேன், எங்கள் பிள்ளைகள் பருவம் வருவது அது வெளியே கழட்டி வைக்கணும் எல்லாரும் ஒரே மாதிரின்னா, பிராமண மாணவர்கள் பூணூர் அழிந்து வருவதை நீங்கள் வெளியில் கழட்டி வச்சுட்டு வர சொல்லுவீர்களா என்று கேட்டேன். அவர்கள் திருநீர் அணிந்து வருகிறார்கள், எல்லாம் அணிந்து வருகிறார்கள். அப்போது நான் எழுப்பிய கேள்வி இவர்களிடத்தில் பதிலில்லாத போன ஒன்று, சீக்கியர்கள் தாடியோடும் தலைப்பாகையோடும் வருவதை அது மத அடையாளம் தானே, அதை கலட்டி வைத்துவிட்டு வர வேண்டும் என்று சொல்வதற்கு இந்த ஆட்சியாளர்கள் யாருக்காவது துணிவு இருக்குதா என்று கேட்டேன். அதோட தான் அந்த பிரச்சனை முற்று பெற்றது. உங்களுக்கு புரியுதா? ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதை துணிந்து நான் எதிர்க்க காரணம், என்னோடு சீக்கியர்கள் எப்போதும் துணை நிற்பார்கள் என்றுதான். ஒரே நாடு ஒரு சட்டம் ஒரே உடையெல்லாம் இங்கே செல்லாது, அது செல்லாது. அவன் ஒருபோதும் இராணுவத்திலேயே அவன் தலைப்பாக அணிந்து கொள்ளலாம், தாடி எடுக்காமல் இருக்கலாம். நாம தாடி எடுக்கணும், ஒட்ட முடி வெட்டணும், உங்களுக்கு தெரியும். அவன் எடுக்க மாட்டான், தாடி எடுக்க முடியாது. அவன் விண்ணூர்தி நிலையத்திலே கத்தியோட பயணிக்கலாம். பாராளுமன்றத்துக்குள்ளே கத்தியோட போன தலைவர்கள்லாம் எனக்கு ரொம்ப நெருக்கம். ரஞ்சித் சிங் மானெல்லாம் எனக்கு ரொம்ப நெருக்கம். போக முடியல. அதனால் நீங்க நம்முடைய ஆட்சி என்பது முழு சுதந்திரத்தோடு நாம் வாழ்வதற்குத்தான். நீங்க அதை பத்தி கவலையே படாது. இந்த மகன் அரியணைக்கு போவது என்பதே, அதிகாரத்துக்கு போவது என்பதே, என் தங்கை என் தாய் அவர்கள் சுதந்திரமா உடை உடுத்திக் கொள்ள, பர்தா அணிந்து கொள்ள, அதுக்காக தான். இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இருக்கும்னு நீங்க கனவுலே நினைக்காதீங்க. சாதாரணமா அது சரி பண்ணும். நீங்க பர்தா அணிந்து போங்க, எவன் கேட்கிறான்னு பார்ப்போம், எவனும் கேட்க மாட்டான். வேற ஏதாவது? அடுத்ததாக ஃபஹத் அவர்கள் கீழக்கரை. ஃபஹத் அவர்கள் கீழக்கரை. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியை எதிர்ப்பதற்கான காரணம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர்கள் எதிர்க்கிறதுக்கு ஒரு காரணம் இல்லை. ஏன்னா நான் வந்து அவங்களுடைய பிள்ளை, அங்கிருந்தா வர்றேன். கற்பிக்கப்பட்டது, அது அடையாளம் காட்டப்பட்டது ஆபத்து. எப்படின்னா, ஒரு எளிய பின்னணியிலிருந்து ஒரு மகன் வர்றான். அவன் வந்து இந்தியன் திராவிடம் ரெண்டுக்கு எதிராக வர்றான். ஒரு இனச்சாவிலிருந்து, ஒரு இன அழிப்பிலிருந்து வெகுண்டு எழுந்து வர்றான். அவன் வெறியோடு வர்றான். அவனை எப்படி எதிர்கொள்றதுன்னு நான் எழுப்பிய கேள்விகளுக்கு யாருக்கிட்டையுமே இங்கே பதில் இல்லை. அப்போ நான் தேர்தலை 2016ஆம் ஆண்டு தான் சந்திக்கிறேன், 10 தொடங்கி. அப்போ வரும்போது இவனை எப்படி சமாளிக்கிறதுனா, இங்கே அதிகாரத்தில் இருந்த கட்சி வந்து அது திராவிட முன்னேற்ற கழகம். அதை எதிர்த்து தான் எனக்கு சண்டை. அவங்க ஆட்சியில் தான் நான் அதிகமாக போரிட்டு 1.5 ஆண்டுகள் சிறைக்கு போனது உங்களுக்கு தெரியும். அது பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா என் இனத்தை கொன்னது காங்கிரஸ், கூட நின்னது திமுகங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத, நானே அதுக்கு சான்று. அதில் ஒன்றும் இது அவர் சொன்னார் இவர் சொன்னார்லாம் இல்லை, நானே ரத்த சாட்சியாயிருக்கேன். அப்போ அந்த இடத்துல நான் எதிர்த்து அவர் பலமுறை என் குரலை நசுக்கிறதுக்கு வழி இல்லாமல் சிறையில் போட்டு இது பண்ணார். நான் அடங்கலை. வேறு வழி இல்லாமல் இனி வழியே இல்லை என்று இருந்த என் இடத்துக்கு நாமளே வழியாக மாறுவோம்னு ஒரு அரசியல் கட்சியை தொடங்கினேன். அப்போ ஒரே ஒரு விடுதலை தான் இருக்கு, அழித்து ஒழிக்கப்பட்ட இன மக்களுக்கு, உரிமை இழந்து அடிமையாக நிற்கிற மக்களுக்கு. அது அரசியல் விடுதலை தான். அப்போ எனக்கான அரசியலை நானே செய்வதுன்னு முடிவெடுத்தேன். என் தம்பி முடிவெடுத்தான், ஐயா முடிவெடுத்தார், என் தம்பிகள் முடிவெடுத்தான், எல்லாம் இணைஞ்சோம்.
எங்களுக்கு வந்து ஒன்று இருக்கு, எங்களை பிளந்து பிரிப்பது எது என்கிற அரசியல் வரலாற்று அறிவே எங்களுக்கு இருக்கு. அப்ப எங்களை பிளந்து பிரிப்பது வந்து சாதி மத உணர்ச்சிகள் தான் எங்களை பிரித்து தன்னின பகையா நாங்கள் தாழ்ந்து விழுந்தோம். இந்து என்று இருக்கும்போது இஸ்லாமிய தமிழன் இந்து தமிழனுக்கு வாக்கு செலுத்துவதில்லை, இஸ்லாமிய தமிழனுக்கு இந்து தமிழன் செலுத்துவதில்லை, இரண்டு தமிழனுக்கும் கிறிஸ்தவ தமிழன் செலுத்துவதில்லை. இதனால இதில் எந்த தமிழனும் வெல்வதில்லை, எழுவதில்லை, வாழ்வதில்லை. அங்கே சாதி தேவேந்திரருக்கு தேவரோ தேவருக்கு தேவேந்திரரோ வாக்கு செலுத்துவதில்லை. இதனால் தமிழ் தேசிய இன மக்கள் அரசியல் அதிகாரமற்ற அடிமைகளாகவே வாழ்கிற சூழல் இருக்குது. இதனால என்ன ஆயிருதுன்னா இங்கே தன்னின பகை என்று நமது முன்னோர்கள் குறிப்பிடுவார்கள். எதிரி எங்கும் இல்லை, புறப்பகை இல்லை, அகப்பகையால நாங்க வீழ்ந்துட்டோம், தன்னின பகை. இப்ப இதை வரலாற்றின் போக்கிலே கற்றறிந்த இந்த தலைமுறை பிள்ளைகள் இதை உடைக்கணும். அப்படிங்கும் போது எங்களுக்கு முன்னத்தி ஏறாக என் உயிர் அண்ணன் பழனிபாபா இருந்தார். அவர் என்ன சொல்லிடுறாரு, பல ஆயிரக்கணக்கான மேடைகளில் அவர் பேசியிருப்பார். நீங்க பாக்குறீங்க, என்னரும் இஸ்லாமிய சொந்தங்களை என்று விழித்ததை என்னரும் தமிழ் மக்கள் என்று தான் பேசியிருப்பார்கள். அவர் தான். அதுக்கு முன்னாடி எங்க தாத்தா காகித மில்லத்து இந்திய மொழிகளில் எது ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்ற கருத்து விவாதிக்க முன்வைக்கும் போது எந்திரிச்சு ஒருத்தர் சொல்றாரு, அது இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி, அதுதான் ஆட்சி மொழியாக இருக்கணும் போது அவர் எந்திரிச்சு வர்றாரு, இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி ஆட்சி மொழி அதிகார மொழியா வரணும்னா தமிழ் தான் வரணும். இதை தமிழ் தான் இந்திய மொழிகளின் தொன்மையான மொழி, அதை எந்த வரலாற்று ஆய்வறிஞனும் எந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளனும் மறுக்க இயலாதுன்னு வாதத்தை முன்வைக்கிறாரு. அப்போது நேரு இஸ்லாம் என்றாலே உருது தான் நினைச்சிட்டு இருந்தார். அவரு இஸ்லாம் என்றாலே உருது பேசும் மக்கள் தான் நினைச்சிட்டு இருந்தாரு. என்ன சாஹிபு நீங்க உருதை கேட்பீர்கள் என்று நினைத்தேன், தமிழை கேட்கிறீர்கள் என்று நேர தாத்தா பத்து கேட்க, தாத்தா எந்திரிச்சு மறுபடி இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழின்னு. அடுத்த வார்த்தை இன்னும் உயிர்ப்பானது, நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன். இந்த ரெண்டு முன்னத்தி ஏறும் வளமும் இடதுமா நின்று என்னை வழிநடத்தி போகும்போது அவர் சொல்லிட்டாரு, என்னரும் மக்களே, சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள், தனிமைப்படுத்தப்படுவீர்கள். மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்ற முழக்கத்தை முன்வைத்தான் புரட்சியாளர் பழனிபாபா. எல்லாற்றையும் கற்று தெளிந்து, ஏன்னா 5000 ஆண்டுகளா வாங்கின அடினால வலி அதிகம்ங்கிறதுனால நல்ல படிப்பினை, என் முன்னத்தி ஏர்களினுடைய தடமாற்றம் இதையெல்லாம் படிப்பினையாகி புதிய வழித்தடத்தை போட்டு நாங்கள் இந்து அல்ல, இஸ்லாம் அல்ல, கிறிஸ்தவர் அல்ல, நாடார் அல்ல, கோணார் அல்ல, செட்டியார் அல்ல, தேவேந்தர் அல்ல, தேவர் பறையர் அல்ல, படையாச்சி இல்லை, இதெல்லாம் எங்கள் அடையாளங்கள் அல்ல, மார்க்கம் நான் விரும்பி ஏற்றது. இஸ்லாத்தின் இடத்தில் வந்தது, நான் தமிழன் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன், இஸ்லாமியன் நான் தமிழன் ஆகல. அதை நீங்க நல்லா அறிஞ்சுக்கணும். தமிழன் நான் கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிறேன், கிறிஸ்தவன் நான் தமிழராகல. தமிழன் நான் இந்துவாக ஆக்கப்பட்டேன், ஆனால் நான் இந்து இல்ல. அதை நீங்க நல்லா விளங்கணும். இதான் வரலாறு. அப்ப நான் என்ன நினைக்கிறேன், இந்த தேவேந்தர் எல்லாம் என் குடி அடையாளம், ஆனால் எல்லாவற்றையும் கடந்து எனக்கு பெருமை மிக்க இணை அடையாளம் இருக்கு, அது நாங்கள் தமிழர்கள் என்று. இப்போ நீங்க என் தம்பி சைஃபுல்லா இஸ்லாம், அவன் அமெரிக்கா போனா ஹூ ஆர் யூன்னு கேட்பான். அவனுக்கு தான் தெரிஞ்சிருச்சே இஸ்லாம்னு. நான் சொல்றது விளங்குதா? அவனுக்கு தான் தெரிஞ்சிருச்சே இஸ்லாம்னு. அப்ப நீ யாருன்னு கேட்கிறான். நீ எந்த மொழியில் பதில் சொல்கிறாய் என்று பார்ப்பதற்கு. இவன் நான் தமிழன் என்றால், ஓ இவன் தமிழன். ஹூவாரி என்றால் நீ எந்த மொழியிலே பதில் சொல்கிறாய். ஐ ஆம் இங்கிலீஷ் தான், ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு தான், ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது. குரான்லயே சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அவன் குரான் ஞானி, நான் இல்ல. அதனால அந்த சந்தேகத்தை என் தம்பியை சொல்லுவான். அப்ப அந்த இடத்துல நீங்களே பாருங்க, எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று முகமது தர்வீஸ் முழங்கல. என்னரும் தம்பி தங்கைகளே, அருமை பெற்றோர்களே, எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று, அப்படிதான் முழங்கினா. ரெண்டு நிமிஷம் மறுபடியும் தொடரும். பாங்கு சொல்லப்படுகிறது, எனவே கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு பிறகு நிகழ்ச்சி தொடரும்.
தொடர்வான். அதுல நாளை என் மார்க்கம் அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இன்று இருக்க மாட்டேன் என்று ரசூல் ஹம்சத் சொல்லல. நாளை என் தாய்மொழி அவார் மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன்றான். அப்ப எது முதல்ல நான் மொழிதான். எங்க அண்ணன் பல நூறு மேடையில பேசியிருக்காரு, ஏய் மார்க்க நாங்க தான் இருந்தேன், மார்க்கம் தான் எனக்கு வந்தது, உன்னே மாதிரி ஆளே வந்தவன் இல்ல, நான் ஆள் இங்க இருந்தவன், இன்னைக்கு நான் இந்துவா இருக்கேன், நாளைக்கு இஸ்லாமை ஏற்றுக்கலாம். அப்படி மாறியவன் நம்ம காலத்திலே இருக்கான். சமகாலத்தில் நீ இதெல்லாம் எங்க தாத்தா பாட்டி காலத்துல மாறி இருக்கலாம். இப்ப கண்ணு முன்னாடி மாறிய நான் அன்பு சகோதரன் ஏஆர் ரஹ்மான், சொந்த அக்கா மகன் ஜிவி பிரகாஷ் இந்து, அவர் இஸ்லாம். உங்களுக்கு புரியுதுன்னு எங்க அப்பா இளையராஜா இந்து, என் தம்பி யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்தை ஏற்றுக்கிறான். இத பேசுறதுனாலதான் நாம் தமிழர் கட்சியை வலிக்குது, அவங்களுக்கு வலிக்குது. அதனால நான் என்ன கேள்வி கேட்டுட்டேன் அப்படின்னா, எங்க அப்பா பெரும்பான்மை, நான் இஸ்லாத்தை ஏற்றதுனால சிறுபான்மைனா ஏடுறா செருப்பா ஆடுறான்னு தோணுதா இல்லையா? இங்க வாயா, நீ என்னை சிறுபான்மை என்று சொல்லுகிற நீ யார்? இஸ்லாம் சிறுபான்மை, கிறிஸ்தவம் சிறுபான்மை, நான் ஏத்துக்கிறேன். நீ யாருன்னு சொல்லு. எதை வச்சு எம்ஜிஆர் பெரும்பான்மை, எதை வச்சு ஜெயலலிதா பெரும்பான்மை, எதை வச்சு கருணாநிதி பெரும்பான்மை, எதை வச்சு ஸ்டாலின் பெரும்பான்மை, எதை வச்சு தம்பி உதயநிதி பெரும்பான்மை? கேள்வி பதிலாற்ற இருக்கு. நீ எதை வச்சு? நீ சார்ந்து இருக்கிற மதம் இந்து, அந்த மதம் பெரும்பான்மை நீ சொல்ற. நீ மதவாதத்துக்கு எதிராக இருக்கேன்னு பேசுறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்னு பேர். அப்ப நீ உலகெங்குமே மானுடனை மொழி இனத்தை வைத்து தான் மதிப்பிடுதே ஒழிய மதத்தை வைத்து இல்லை. அப்படின்னால் அரபியால இத்தனை நாடு ஏன் வந்ததுன்னு கேள்வி இருக்கா? உனக்கு பதில் இருக்கா? இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்து போனதற்கு காரணம் ஓர் இறை, ஏக இறைவன் அல்லாஹ், வழி ஒரே வழி, நபிகள் நாயகத்தின் மொழி, நபிகள் நாயகத்தின் மொழி, அதுவே எங்கள் வழி. இஸ்லாமா பிரிஞ்சு போனவர்கள் பாகிஸ்தான் எதற்காக பங்களாதேஷ் வந்தது என்ற வரலாற்றை பார்த்தீர்கள் என்றால், அங்கே விடுதலை பெற்று போன உடனே முகமது அலி ஜின்னா உருது ஆட்சி மொழி என்ற கோட்பாட்டை முன்வைக்க டாக்கா பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த முஜிபுர் ரஹ்மான் நண்பனும் என் தாய்மொழி என்ன ஆனதுங்கிற எதிர்ப்புரட்சியை கிளப்பினான். அவன் தாய்மொழி வங்காளம், இது உருது, நீ உருது நான் வங்காளி என்ற பிளவு, சண்டை, தனி நாடு, தாய் மொழியிலேயே பிறந்தது வங்காள தேசம் என்று. அப்போ மதமாக ஒன்றிணைய முடியவில்லை. இது வேறு, அது வேறு. அதனால் நீங்கள் இஸ்லாம் அரேபியர், இவர் இஸ்லாம் உருது, இவர் இஸ்லாம், இவர் சைனீஸில், சீனாலையும் இஸ்லாம் இருக்கான், எல்லா இதுலையும் கொரியா எங்க இடத்திருக்கான். ஆனால் மலேசியால மிலாய் பேசிக்கிட்டு இஸ்லாம் இருக்கான். நீ மிலாய், நீ சைனீஸ், நீ அரேபியன், நீ உருது, ஆனால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன், தமிழன். இதுதான் இந்த அடையாளம் தான் எங்களுது. இப்ப இந்த கோட்பாட்டு அடிப்படையில் பேசும்போது இவன் வேற எதையோ கற்பிக்கிறான். இவன் பக்கத்துல இந்த கிறிஸ்தவ இஸ்லாமியர் திரண்டுட்டா 18-20 விழுக்காடு வாக்கு, புரியுதா உங்களுக்கு? 18-20 விழுக்காடு வாக்கை தன்னுடைய அடித்தளமாக வைத்து பல ஆண்டுகளாக கட்டடத்தை கட்டி அந்த அதிகார அரியணையில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் பதறுகிறார்கள். அப்ப சீமானுக்கு இஸ்லாமிய கருத்தோர் மக்கள் போக விடாம தடுக்கணும்னா என்ன வழினா, பிஜேபின்னு பிடிஎம்னு போட்டான். நானு ஏண்டாடே பைத்தியக்கார பயல, சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும், சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் ஆத்திரத்தில் சொன்னேன். என் வீட்டில் சுவிட்சை போட்டா என் வீட்டில் தான் லைட் எரியும் பைத்தியக்கார போல, எனக்கு போட்டா பிஜேபி எப்படா வரும்? பிஜேபிக்கு போடாதீர்கள் என்று சொல்ல உனக்கு துணிவில்லை, சீமானுக்கு போடாதீர்கள், சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் சொல்லி, அது நம்ம மக்களுக்கு தான் தெரியுமில்ல உங்களுக்கு, அதை நம்பிட்டு போட்டாங்க. பிறகு பி டீம்னே கட்டமைத்தார்கள். திருப்பி எனக்கு இதை வழி தெரியல, நான் பி டீம் தான், ஏ டீம் யாருன்னு கேட்டேன். ஏ டீம் யாரு? அதான் திமுக. இப்ப விட்டுருக்காங்க, ஏன்னா நம்மளை மெயின் டீம் ஆகிட்டான். ஏ டீம் யாரு? ஏ டீம் எப்படின்னா திமுக. இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல,
குஜராத் கலவரத்தை திமுக ஆதரிச்சதா இல்லையா? இங்க இருக்கிற மூத்த பெரியவர்கள் சொல்லு. பாராளுமன்ற தேர்தல்கள் பேசியது இருக்குதா இல்லையா? குஜராத் கலவரத்தை ஒரு மாநில பிரச்சனை என்று கருணாநிதி அவர்கள் அறிக்கை விட்டது இருக்கா இல்லையா? அது அந்த மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று பேசியது இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா சொல்லுங்க. சரி, அதை விடுங்க, இப்போதைக்கு பேசுவோம். இப்ப ஆபரேஷன் சிந்தூரை இந்தியாவில் எதிர்த்து பேசின ஒரே ஒரு தலைவனை சொல்லுங்க. ஒரே ஒரு தலைவன், என்னை தவிர இந்த பாகிஸ்தான் இருந்தது பகல்காம்ல அந்த சுற்றுலா தலத்தில் தாக்குதல் நடத்துவரை என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான்னு கேட்டது யாராவது இருக்காங்களா? என் பேச்சுகள் இருக்கு, அறிக்கை இருக்கு, என்னுடைய கேள்விகள் இருக்கு, பத்திரிகையாளர் சந்திப்புலாம் கேட்டு பாருங்க. ஆனால் ஆபரேஷன் சிந்தூரை ஆதரிச்சு முதலா இந்தியாவில் பல மாநிலங்களை பாரதிய ஜனதாவே ஆளுது. எந்த மாநில பாரதிய ஜனதா முதல்வரும் நடத்தாத பேரணியை அந்த ஆபரேஷன் சிந்தூர்னு பாகிஸ்தான் மக்கள் மீது தொடுக்கப்பட்ட போரை ஆதரித்து பேரணி நடத்தின ஒரே பெருந்தகை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஐயா ஸ்டாலின் தான். அந்த ஆபரேஷன் சிந்தூரை ஆதரித்து உலக நாடுகளை ஜஸ்டிஃபை பண்ணி எங்கள் நாட்டை பாதுகாக்க எங்களுக்கு இதை தவிர வேற வழி இல்லை என்று ரஷ்யாவில் பேசிய பெருமகள் நம்முடைய அம்மையார் கனிமொழி தான். யார் இப்ப யாரு? பிஜேபி பி டீம், ஏ டீம். இலக்கணேசன் ஐயா இறந்துட்டாரு. நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா மோடி, அந்த அவர் கட்சியினுடைய மூத்த தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர், நாகாலாந்தினுடைய ஆளுநர், அதுக்கு மரியாதை செலுத்தலாம். அந்த கட்சியினுடைய அமைச்சர் எல் முருகனை மலர் வளைய வைங்க என் சார்பா. இல்ல அந்த கட்சியின் மாநில தலைவர் மாமா நயினார் நாகேந்திரன் மதிப்பிற்குரிய அவர்கள்ட்ட கொடுத்து என் சார்பா மலர் வளையத்தை வச்சு வணக்கத்தை செலுத்துங்க. இல்ல அவங்களுடைய ஆளுநர் RN ரவி ஐயாட்ட கொடுத்து நீங்க மலர் வளையத்தை செலுத்துங்க. பிறகு எதிர்கட்சி தலைவர், அவங்களுடைய கூட்டணி கட்சியின் தலைவர் ஐயா எடப்பாடிட்டு கொடுத்து என் சார்பான மரியாதையை செலுத்துங்க. ஐயா மூப்பனார் அவர்களினுடைய நினைவு நாளுக்கு வந்து வணக்கம் செலுத்திய அம்மையா நிர்மலா சீதாராமன் நாட்டின் நிதியமைச்சர்கிட்ட கொடுத்து நீங்க உங்க ஊர் தானே போய் அவருக்கு ஒரு வணக்கத்தை என் சார்பா ஒரு மலர் வளையத்தை வச்சு வணக்கத்தை செலுத்துங்க. இவ்வளவு வாய்ப்பு இருக்கும்போது என் சார்பான வணக்கத்தை ஸ்டாலின் அவர்களை நீங்க செலுத்துங்கன்னு மலர் வளையத்தை அவர்கிட்ட கொடுத்தா இங்க நெருக்கமா இருக்கிறது யாருன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப யார் பி டீம்? அவரு நம்ம தான் பி டீம், அவர் ஏ டீம். இதை இந்த பொய்யான பரப்புரைகளை சிறு பிள்ளைகள் நம்மளால, ஊடக வலிமையற்ற பொருளாதார வலிமையற்ற நம்மளால உடைக்க முடியல. ஏற்கனவே அதிகாரத்திருந்த அவர்கள் ஊடக வலிமை வச்சு திரும்ப திரும்ப அதையே பேசி 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 அதை கட்டமைத்தார்கள். அதனால் என்னரும் இஸ்லாமிய கிறிஸ்தவ சொந்தங்கள் வந்து இது பி டீம் பி டீம்னு. அப்ப இந்த பிள்ளைகள் நாங்கள் இங்க பாருங்க, பிரபாகரன் பழனிபாபாங்கிற பெருநெருப்புக்கு பிறந்த பிள்ளைகள் நாங்க என்ன முடிவு பண்றோம்? நிலத்தின் மீது நீ குப்பையை கொட்டி மூடலாம், நெருப்பின் மீது குப்பையை கொட்டி மூட முடியாது. நாங்கள் நெருப்பு, அதனால் இந்த குப்பைகளை பொசுக்கி பொசுக்கி மேலே எழுகிறோம். அதுல ஒரு துளி நெருப்பு தான் இந்த கூட்டம். பொசுக்கிறோம் பாரு. இப்ப நீ கேட்கும் போது தெளிவு வரும் எப்படின்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி. இதை சொல்லி சொல்லிதான் இஸ்லாமிய மக்களிடத்தில், வேற இஸ்லாமிய மக்களுக்கு நான் செஞ்சது என்ன? எங்க அப்பா பாஷா அப்பா இறந்ததுக்கு நேர்ல போய் வணக்கம் செலுத்தின ஒரே அரசியல் தலைமை நான் தான் இருக்கேன். உடனே அண்ணாமலை வந்து இஸ்லாமிய மக்களின் ஓட்டுக்குன்னு, ஒரு ஓட்டு கூட போடலடா, நீ ஓட்டுக்காக நிக்கிறதா இருந்தா என்ன சொல்லுங்கடா. அப்படி இப்போ எங்க மக்களின் ஓட்ட புறா வாங்கினவே ஒரு மாலையை வச்சு வணக்கம் செலுத்த வரல. அவரை எப்படி அப்பான்னு சொல்லிட்டேன்? அப்பான்னு தானே நான் கூப்பிட்டு வளர்ந்துருக்கேன், அப்பாவை அப்பான்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது? என் தம்பியை வாப்பான்னு சொல்லுவாங்க, நான் கூப்பிடலைன்னா தப்பா போயிடும். நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். அது ஒரு சும்மா அதெல்லாம் இங்க பாருங்க, நான் படிச்சது வளர்ந்தது இளையாங்குடி புதூர்ல இருக்கிற முறை முஸ்லீம் யாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் என் சொந்தக்காரன். இது புரியுதா உங்களுக்கு? எங்களுடைய சொந்தக்கார மாமைத்தினர்கள் தான் நாங்க. எனக்கு ரத்த உறவு இருக்கு. அதனால ஆனாலும் அவன் என்ன நினைக்கிறான், இவனை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறான். இந்த 18 விழுக்காடு 20 விழுக்காடு அவன் எடுத்துட்டு போயிட்டான்னா அவனுடைய கோட்டை சரிஞ்சிருக்கு. அதனாலதான் நான் அந்த கோட்டையை சரிக்காம விடக்கூடாதுங்கிறதான் எங்க ஐயா சொன்னாங்க, திராவிட துரோகிகளை ஒழிக்கணும்டா அப்படின்னு. அதுக்கு தான் இந்த வேலை செய்யறோம். அடுத்ததாக கனத்த இதயத்தோடு இஸ்லாமிய சிறைவாசிகள் சம்பந்தப்பட்ட கேள்வி. ஆயிஷத்து சஞ்சிதா சிக்கல். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். 2021 தேர்தலில்
முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய எனக்கு ஓட்டு போடுங்க, நான் வந்து விடுதலை செஞ்சிருவேன்னு சொன்னாங்க. சொல்லி அவங்க ஏமாத்திட்டாங்க. இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கான நீங்கள் நடத்திக்கிட்டு இருந்த போராட்டத்தையும் நீங்கள் நிறுத்திட்டீங்க. ஏன் நிறுத்திட்டீங்க? இஸ்லாமிய சிறைவாசிகளை யாருமே கண்டுகொள்ள மாட்டீங்களா? இதே என்னோட கேள்வி. நீங்க உட்காருங்க, நான் பதில் சொல்றேன். அதாவது இப்ப இஸ்லாமிய சிறைவாசிகள் அப்படின்னு நான் பார்க்கல. நான் வந்து என்னரும் உறவுகளினுடைய சிறைவாசிகள், இது சிறை தண்டனை தான் நினைக்கிறேன். அது எப்படின்னா, அவர்களோடு சிறையில் இருந்தவன், அவருடைய உணர்வை முழுக்க அறிந்தவன்கிற முறையில் நான் சொல்கிறேன். இப்போ பாஷா அப்பாவுக்கு கூட நான் இருந்திருக்கேன், 45 நாளைக்கு குறையாமல் இருந்திருக்கேன். தம்பி அபுதாயிர் எல்லாரும் எனக்கு தெரியும். அந்த போலீஸ் பக்ருதீன் எல்லாம் எனக்கு தெரியும். தம்பி என்னோட வெளியில் வரும்போது, பிணை விடுப்பில் வரும்போது பேசி அண்ணா என் விடுதலைக்கு ஏற்பாடு 3 அதில் அப்தாயிரெலாம் உங்களுக்கு 2 சிறுநீரகமும் பழுதாகி போயிடுச்சு. அப்போ யாரும் போய் பார்க்கல. நான் மருத்துவமனையில் போய் பார்த்தேன். பார்க்கும்போது நான் பேசுகிறது அவனுக்கு கேட்கல, அவன் பேசுகிறது எனக்கு நான் காது கிட்ட போய் பேசும்போது ரொம்ப நழி விட்டுட்டான். மருத்துவமனையில் படுத்துருக்கிறத வீட்டில் படுக்க வைக்கலாம் அவனை. அப்பவும் அவங்க மரணம் வரைக்கும் அங்கே தான் வச்சுருந்தாங்க. எங்கள் அப்பா வந்து 80 வயசுக்கு மேலே தொட்டுட்டாரு. பிணை விடுப்பில் வரும்போது எனக்கு அடிப்பார். அழைச்சி ஐயான்னு தான் கூடுவார். ஐயா அப்பா சொல்லுங்கப்பான்னு. 80 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுரா, இனிமேல் நான் என்னடா பண்ண போகிறேன்? எதையாவது பேசி என்னை வெளியிடு. கடைசி காலத்தில் இந்த பேரம்பேத்தியில் இருந்துட்டு நான் அல்லாட்ட போகிறேன், எனக்கு தயவு செய்து நீ பேசு அப்படின்னு நான் பேசினேன். அப்போ இஸ்லாமிய சிறை கைதிகளுக்காக உங்கள் அண்ணன் நான் தொடர்ச்சியாக நாகப்பட்டினம், இந்த சென்னை, இப்படி பல இடங்களில் எடுத்து முன்னாடி போனேன். இப்படி போயிட்டே இருக்கும்போது அதில் அண்ணனுடைய கசப்பான அனுபவத்தை சொல்லணும்ல. ஒரு இஸ்லாமிய சொந்தங்களை கூட நான் ஏற்படுத்தி அந்த பெரிய எழுச்சி கூட்டத்தில் பங்கேற்க விடலை ஜமாத் பெரியவர்கள். அது காரணம் அதிகாரத்தில் இருந்த இவர், கூட்டணியில் இருந்த அவர்கள். அவர் விடுதலை செய்யலாம்னு இருக்காரு. நீங்கள் அவர் கூட்டத்தில் பங்கேற்றீங்கன்னா அது தடைப்பட்டு போகணும்னா வரல யார். அதையும் மீறி நான் செஞ்சு வந்தேன். கடைசியாக பாளையங்கோட்டையில் மேலப்பாளையத்துக்கிட்ட இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்யும் போது என் கூட்டத்துக்கு தடைப்பட்டது இதே அரசு. அண்ணனுக்கு அங்கே தடை போட்ட போது கொஞ்சம் பின்னடை வருது. அப்போ அவங்க என்ன சண்டை சொல்கிறாங்கன்னா, சீமானுக்கு இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை கேட்குற கூட்டத்துக்கு கொடுத்தால் RSS எங்களுக்கும் கொடுங்கன்னு கேட்குதுன்னு எனக்கு காரணம் சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் அவங்களுக்கும் கொடுங்க. நான் விடுதலை செய்ய சொல்லி போராடும் போது அவங்க விடுதலை செய்யக்கூடாதுன்னு சொல்றதை சொல்லி போராடிட்டோம். காரணம் யார் காரணம் ஏற்புடையதா இருக்கோ விடுதலை செய்யுங்கன்னு சொல்லியும் கேட்டேன். அப்போவும் எனக்கு தரல. சரி, அப்போ ஒரு வழி இல்லாமல் தான் நான் என்ன பண்ணேன், இது சரியாக வரலன்னு ஒரு ஆவண படம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த பாடல்கள்லாம் இருக்கு, என் தம்பிக்கெல்லாம் அனுப்பி வைக்கிறேன் பாரு. அதை எடுத்துட்டேன். கொஞ்சம் 2-3 இஸ்லாமிய குடும்பம் நம்ம சொந்தங்களில் கோவையில் பேட்டி கொடுக்க தயங்கிட்டாங்க, சிறைக்குள்ளே இருந்து. ஏன்னா இது மாதிரி வந்ததுன்னா விடுதலை செய்கிறது, அண்ணா பிறந்தநாள் அப்போ விடுதலை செய்கிறேன்னு. என் தம்பி அம்மா 25 அண்ணா பிறந்தநாள் போயிடுச்சுமா, இருந்தாலும் கொடுங்கன்னு. இல்லை முடியாதுன்ட்டாங்க. நான் அவங்கள தொந்தரவு பண்ணாத வந்துருன்ட்டேன். இப்போ என்ன பண்ணோம், பாதி படம் எடுத்திருக்கு. இப்போ மீதியை எடுத்துட்டோம். இப்போ மதுரையில் இருக்கிற நம்ம பக்ருதீன், இந்த இஸ்மாயில், இவங்க குடும்பங்களில் என்னோட அவங்க பேசி அழுததெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஆவணப்படுத்தி மறுபடி அதை போட்டு காட்டி பெரிய மாநாடு போல் செய்யணும்னு இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு வச்சுருக்கேன். அதை மதுரையில் செய்யலாம்னு இருந்தேன். அவங்களே இல்லை, நீங்கள் சென்னையில் திருவல்லிக்கணியில் செய்யுங்க, அது வசதியாக இருக்கும்னா விரைவில் செய்வேன். அதில் அவங்க சொல்கிறது தங்கச்சி நீங்கள் கவனிச்சுக்கணும், முதலாக சட்டசபையில் இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு வார்த்தையை பதிவு பண்ணதே ஐயா கருணாநிதி அவர்கள் தான். தமிழக சட்டசபையில் அவர் தான் பதிவு செய்கிறாரு. முதல்ல ஐயா ஸ்டாலின் 21 தேர்தலில் நீங்கள் சொன்ன மாதிரி இஸ்லாமிய அப்படின்னு சொல்லாமல் அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு சொன்னார். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு, எங்கள் அண்ணன் பழனிபாபா சொன்ன மாதிரி, ஒருத்தர் அன்பாக பேசிட்டாலே அவன் நல்லவன் நினச்சி நம்பி நம்ம மக்கள் போயிடுவாங்கன்னு ஓட்டை போட்டுட்டாங்க. போட்டு கடைசி அவர் அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஆளுநர் கையெழுத்திட மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கே தெரியும், அவர் பிஜேபி ஆளுநர், அனுப்புனா கையெழுத்திட மாட்டார்னு உங்களுக்கு தெரியும். ஆளுநர் கையெழுத்திட்டால் நான் விடுதலை செய்கிறேன்னு தான் நீங்கள் சொல்லியிருக்கணும். அன்னைக்கு அப்படி தானே சொல்லியிருக்கணும். 1000 ரூபா பெண்களுக்கு கொடுக்குறேன்ட்டு, தகுதி வாய்ந்த பெண்களுக்குன்னு. அப்படின்னா எங்கள் அம்மா அக்கா சரி தகுதியான இல்லை, நீ யாரு முதல்ல. இப்போ அந்த மாதிரி கடைசி நேரத்தில் ஆளுநர் கையெழுத்த காரணம் காட்டி மறுத்துட்டார். இப்போ உங்கள் அண்ணன் முதலமைச்சர்னு வச்சுக்கிறீங்களேன், ஒரு அதிகாலை வெரி ஃபைன் மார்னிங் திரடா கதவை ஆளுநர் இருப்பா
மக்களால் தேர்வு செய்யப்பட்ட 8 கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஜனநாயக மக்களாட்சி கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் 8 கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதன்மை அமைச்சருக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர், மக்களால் தேர்வு செய்யப்படாத ஒரு நியமன உறுப்பினருக்கு இருக்குது என்றால் இது மக்களாட்சியா என்ற கேள்வியை நான் எழுப்புவேன். எவன்டைம் பதில் இருக்காது. ஒருவேளை என்ன நீ செய்வ, என்னுடைய ஆட்சியை கலைப்ப, மறுபடி தேர்தல் வைப்ப, அப்போ நான் தான் ஜெயிப்பேன். புரியுதா உங்களுக்கு? அதனால அதுக்கு தங்கச்சி ஒரு வீரம் இருக்கணும். அங்கே யார் இருக்கணும்? ஒரு வீரம் இருக்கணும். நீ என்ன நினைக்கிற? அதை திறந்தா RSS பரப்புரை செய்யும். விடுதலை புலிகள் அந்த இதில் ராஜீவ் கொலையில் விடுதலை செஞ்சால் காங்கிரஸ் கோச்சுக்கிறோம், இஸ்லாமிய சிறைக்கைதில் விட்டால் பிஜேபி கோச்சுக்கிறோம், இந்துக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு. ஓட்டை குறிவைத்து ஓட்டை பற்றி கவலைப்படுகிறவன் நாட்டை பற்றியோ மக்களை பற்றியோ எப்போதும் கவலைப்பட மாட்டான். எனக்கு உங்கள் ஓட்டும் உங்கள் தேர்தலும் வெற்றியும் 5வது 6வது பட்சம்தான். எனக்கு நாடும் மக்களும் தான் முதன்மையானது. இப்போ கூட நான் இவ்வளவு பேசுறது நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டுருவீங்கன்னு இல்லை, என் பிறவி கடமை அதை செய்யணுங்கிறதுக்காக தான் செய்கிறேன். அப்போ உறுதியாக நீங்கள் நம்புங்க. நம்ம சென்னையில் இப்போ போட போகிற கூட்டத்தில் இஸ்லாமிய சிறை கைதிகள், என் மக்கள், நானே பேசுறதுல உங்களுக்கு வழி தெரியல, பாதிக்கப்பட்ட என் தாய், என் தங்கை, அவர் பிள்ளைகள் பேசும்போது உங்களுக்கு அந்த வழி இன்னும் புரியும். அதை போட்டு காட்டி இப்போவாது விடுதலை செய்யணும்னு கேட்குறேன். இல்லைன்னா வென்று அண்ணன் திறக்கிறேன் கதரை. அதை பார்த்தாவது திமுக ஓட்டு போடாது என்ன. அதனால நான் நிறுத்தல. அண்ணன் என்னென்ன போராடிட்டு நான் நிறுத்தல, அவங்க நிறுத்திட்டாங்க. நான் மறுபடி தொடர்றேன். அடுத்ததாக தொண்டியைச் சேர்ந்த ஜனாப் சித்திக் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். நல்லா இருக்கீங்களா? தொண்டியில் பேச சித்திக். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆனால் ஒரு கேள்வி, உத்தரப்பிரதேசத்தில், குஜராத்தில் போன்ற பாஜக ஆளும் மாநிலங்களில் ஹோலி பண்டிகையின் போது ஊர்வலம் வரும்போது பள்ளிவாசல்களை திரையிட்டு மறைப்பது போல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி சமீபத்தில் விநாயகர் சதுர்த்தியின் போது பூந்தமல்லி, புளியந்தோப்பு பகுதிகளில் காவல்துறை பள்ளிவாசல்களை திரையிட்டு மறைத்தது. இதை பற்றி உங்களின் நிலைப்பாடு என்ன? ஏன் திமுகவை இது விஷயத்தில் நீங்கள் விமர்சனம் செய்யவில்லை? இல்லை, அதில் ஒன்றும் உங்ககிட்ட சொல்கிறேன், நான் அதுக்காக வருந்துறேன். எனக்கு நீங்கள் சொல்லிதான் இந்த செய்தியை இப்போ தெரிய வருது, அந்த திரையிட்டு மறைச்சது அப்படின்னு. இல்லைன்னா நான் உறுதியாக கண்டிச்சிருப்பேன், நான் அது பண்ணியிருப்பேன். இப்போவாது நீங்கள் சொல்லுங்கள், இவங்களை நம்மளை திரையிட்டு மறைக்கிற கூட்டம் தான் இதுனாது நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அவன் என் தம்பி சொல்ற மாதிரி திரையிட்டு சிறையிட்டு மறைக்கிறது. நாங்கள் தான் இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. நான் கூட கேட்டேன், 25 வருஷமா சிறையிலே வச்சு பாதுகாக்கிறீங்களே, அதானா? இதை விட தங்கச்சி தெரிஞ்சுக்கிறணும். நீங்கள் உங்கள் கேள்விக்கு சொல்கிறேன், அது எனக்கு தெரிய வரல, இல்லைன்னா நான் கண்டிச்சிருப்பேன். உண்மையிலே அது கண்டிக்கலைன்னு நீங்கள் சொல்லாதீங்க, நான் கண்டிச்சிருப்பேன், அதுக்காக சண்டை போட்டிருப்பேன். இந்த மாதிரி செய்கிற செயல்களை சகித்து கொண்டு மறுபடியும் திமுகவுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துடாதீங்க. அதுதான் நான் அண்ணன் சொல்ல விரும்புகிறேன். தங்கச்சிக்கு ஒன்று சொல்ல நினைச்சேன். அதாவது அது செய்யாதீங்க, அது டிவிக்கே மாதிரி ஆயிடும். அடுத்ததாக இருங்க ஒரே ஒரு கேள்வி தங்கச்சிக்கு விளக்கம் சொல்லி. அது என்னன்னா, 3 இஸ்லாமிய சிறை கைதிகள் உடல் நலிவுற்று உச்ச நீதிமன்றத்தில் போய் முன் விடுதலை கேட்டு வழக்கு தாக்கல் செஞ்சாங்க. அந்த வழக்கில் நீதிமன்றம் அவங்கள விடுதலை செய்யுங்கன்னு சொல்லிருச்சு. ஏன்னா நீண்ட கால தண்டனை நினைச்சிட்டாங்க. இந்த அபுதாயிர் மரணமெல்லாம் காரணம் காட்டி எங்கள் அப்பா பாஷா அவங்கள ரொம்ப நலிவுற்றுச்சு, அவங்கள விடுதலை செய்யுங்க அப்படின்னு. அதுக்கு தமிழ்நாடு அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு ஒரு பதில் மனு தாக்கல் செய்து, அப்பாவி சிறை கைதிகள் விடுதலைக்கு எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்ட பெருமகளினுடைய அரசு என்ன சொல்லுதுன்னா, இவர்கள் 25 ஆண்டுகளுக்கு முன்பு, 4 நூற்றாண்டுகளுக்கு முன்பு என்ன மனநிலையில் உள்ள சென்றார்களோ அதே மனநிலையில் தான் இன்றும் இருக்கிறார்கள். இவர்களை வெளியே விட்டால் அங்கு வாழ்கிற இந்து தலைவர்களின் உயிருக்கு பெரிய அச்சுறுத்தல் இருக்கு, ஆபத்து, அதனால இவர்களை விடுதலை செய்ய முடியாதுன்னு சொல்லி யாரு இஸ்லாமிய மக்களின் பாதுகாவலர் அரசு இருக்குல்ல, இது நீதிமன்றம் விடுதலை செய்யும் சொல்லுது. இது பதில் மணி எதிர்மணி தாக்கல் செஞ்சு வாதிடுது. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. தெரிஞ்சாலும் நம்ம ஆளுங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு
6வது கடமை திமுகவுக்கு வாக்கு செலுத்துறது. அதனால ஆமா. அது சொல்ல மாட்டாங்க. அதை நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அண்ணன் சொல்றேன். அடுத்ததாக தமுமுகவை சேர்ந்த புதுமுடம் கிளை தலைவர் ஜனாப் ஹருசான். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம். நீங்கள் வருங்காலத்தில் பிஜேபியுடன் கூட்டு வைப்பீர்களா இல்லையா? வருங்காலம் இன்னும் எங்க வருங்காலம், இத்தனை காலம் அதாவது எங்களுடைய கோட்பாடு 2010ஆம் ஆண்டு நான் ரொம்ப அப்போ 15 ஆண்டு ஆயிடுச்சுல்ல, 15 ஆண்டு ஆயிடுச்சு. 15 ஆண்டுக்கு முன்னாடி மதுரையில் நான் இந்த இயக்கத்தை அரசியல் இயக்கமாக மாற்றும் போது நான் பேசியது இருக்கு. எந்த காலத்திலும் இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகளோடு தேர்தல் கூட்டணி அரசியல் உடன்பாடு கிடையாதுன்னு. அதில் இதுவரை ஒரு துளியும் பிசகாமல் இருக்கேன். நீங்கள் இங்கே பாருங்க, நான் ரொம்ப ஏழ்மை வறுமையில் பக்கத்தில் இருக்கிற சிற்றூரில் பிறந்து போன மகன். பெரிய பொருளாதாரத்தில் மேம்பட்ட ஒரு குடியில் பிறந்தவன் இல்லை, எந்த பின்புலமும் இல்லை. இன்றைக்கும் சென்னையில் வாடகை வீட்டில் தான் நான் குடியிருக்கேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 500 கோடி துணை முதல்வர், வீட்டுக்கு 1000 கோடி, கட்சிக்கு 1000 கோடி, உனக்கு மத்தியில் நீங்கள் சொல்கிற ஆளுக்கு பதவி, இங்கே நீயே முதலமைச்சர், இப்படிலாம் காதில் லிட்டர் கணக்காக தேன் ஊற்றுறதுலாம் இருக்குது. அதெல்லாம் மயங்காம தான் இருக்கேன். எனக்கு உன் கோடியை நீயே வச்சுக்க, நான் தெருக்கோடியிலூட நிற்கிறேன், ஆனால் இந்த கோட்பாட்டோட தான் நிற்பேன்ட்டு. எந்த காலத்திலையும் இப்பவும் சொல்கிறேன், எப்பவும் சொல்கிறேன், எனக்கு காங்கிரஸ் என் இனத்தின் பகைவன், என் இனத்தை கொன்ற வரலாற்று பகைவன். பாரதிய ஜனதா மனித குலத்தின் பகைவன். திராவிட கட்சிகள் என் நிலத்தின் தீய அரசியலின் தோற்றுவாய். இந்த நிலத்தில் இருக்கிற கேடுகட்ட, கேவலங்கட்ட, அநாகரிகமான, இந்த ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்த இந்த கேடுகட்ட அரசியலின் தொடக்கமே இந்த திராவிட தான். அண்ணா அவர்கள் வரைக்கும் சரியா இருக்கு. அவர் இறந்து என்னைக்கு முதலமைச்சரா அந்த இடத்துல கூட நான் சொன்னேன், அண்ணா அவர்களின் மறைவுக்கு பிறகு நெடுஞ்செழியனிடம் இந்த அதிகாரம் போகாமல் ஒரு கொடுஞ்சனியனிடம் போனதுனால தான் இந்த பிரச்சனை. அதுல இருந்தான் பிரச்சனை. எந்த காலத்திலையும் உடன்பாடு கிடையாது. இல்லைனால் என் சின்னத்தை எடுத்துக்கொண்டு போய் மிரட்டி கூட நான் சமரசம் செஞ்சு போல. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்ப தனிச்சு நின்று வென்று அங்கீகரிக்கப்பட்டு அதை விட மேலான விவசாய சின்னத்தை வாங்கி வந்தா இப்ப போட்டி போட போறேன். இந்த தேர்தலில் எவனாவது தனிச்சு போட்டிடுறான்னு சொல்றானா பாருங்க. யாராவது சொல்றாங்க திமுக போட்டு போடுதா, அதிமுக போடுதா, இல்லை எனக்கு பின்னாடி இப்போ வந்திருக்கான என் தம்பி விஜய் அவனாவது இல்லை நான் 234 தனித்து அப்படின்னு பண்றான். கூட்டணிக்கு யாராவது வாங்க. சண்டையில தான், சாப்பாட்டுல தான் கூட்டு பொரியல். எனக்கு சண்டையில நான் தனிச்சு தான் போடுவேன். ஒரு தலைவன் என்பவன் தன் மக்களை முழுமையாக நேசிக்கணும், நம்பணும். நான் முழுமையாக நேசிக்கிறேன், நம்புறேன். அதனால நான் என் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவன். என் மக்களுக்காக தனிச்சு தான் போட்டிடுவேன். இந்த நாட்டில் எல்லோரும் என்னை சின்ன கட்சின்னு நினைக்கிறாங்க. சீமானா அது ஒரு சின்ன கட்சின்னு. நான் தான் இந்தியாவிலேயே பெரிய கட்சி. 234 தனிச்சு போட்டியிடுகிற கட்சி. இங்க பெரிய கட்சின்னு சொல்லி கொண்டிருக்கிற உதயசூரியன் சின்னம் 234 பெட்டியிலே இருக்காது. ரெட்டலைங்கிற சின்னம் 234 பெட்டியிலே இருக்காது. தாமரை 234 பெட்டியில இருக்காது. கை சின்னம் இருக்காது. ஒரே ஒரு சின்னம் மட்டும்தான் 234 பெட்டியிலையும் இருக்கும். அது எங்க சின்னம் மட்டும்தான் இருக்கும். இதுல இதுவரைக்கும் என் சின்னத்தை 7வது பெட்டியில வைப்பானா, 4வது பெட்டியில வைப்பானா, 8வது பெட்டியில வைப்பானான்னு தெரியாது. இப்ப அவனால வழியே கிடையாது. முதல் பெட்டியில என் சின்னத்தை வச்சே தீரணும். என்னடா தேர்தல் ஆணையர் என் தம்பியை சொல்லியிருப்பாங்க. தேர்தல் ஆணையர் நாம் தமிழர் கட்சிக்கான சந்திப்பு தலைமை தேர்தல் ஆணையரே வந்துட்டாராம். வந்துட்டு எங்க சீமான் வரலையான்னு கேட்டிருக்காப்ல. இல்லை அவர் வரலாம். அப்படியா, நான் அவரோட ஒரு காஃபி சாப்பிடலான்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு நான் முன்னெடுத்த மாடுகளின் மாநாடு, மரங்களின் மாநாடையெல்லாம் அவர் ரொம்ப வாழ்த்தி பேசிட்டு அவர் ஒரே சுற்றுப்பயணத்திற்கு டூர்ல இருக்காருன்னு. எங்களை பார்க்க ஒரு டூரை போடக்கூடாதா அப்படின்னு நான் போகணும்னு இருக்கேன். இப்போ போவேன். ஏன்னா அந்த அளவிற்கு
நம்ம போராடி இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ நான் தோற்று போயிட்டேன், ஒரு தடவை கூட வெல்லலை. அதனால ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இங்கே ஏர்போர்ட் வருது, எங்கள் வாழ்விடங்களை பறிக்கிறான், தடுன்னு எம்எல்ஏட்ட கொடுக்கல, அமைச்சர்கிட்ட கொடுக்கல, எம்பிட்ட கொடுக்கல, எனக்கிட்ட தான் கொடுக்குறாங்க. கப்பல் கட்டும் துறைமுகம், துறைமுகம் கட்ட போறாரு காட்டுப்பள்ளியில் தடு, பரந்தூரில் ஏர்போர்ட் கட்ட போறான் தடு, பேனா வைக்க போறேங்கிறான் கடல்ல வந்து தடு, வீடை இடிக்க போறான் ஓடியா சீமான், டெல்லியில இடிச்சாலும் சீமானை கூப்பிடுன்றான், டெல்லியில இடிச்சாலும். அப்ப என்னன்னா இங்க பதவியில் இருக்கிறத விட இந்த பரிதவிக்கிற மக்களின் பக்கத்தில் இருக்க எனக்கு தான் பவர் அதிகம். அதான் நீங்க நம்பிக்கையோட இருங்க, நான் வைக்க மாட்டேன். நீங்க எந்த காலத்துல நீங்க வைக்க மாட்டீங்கிறதுனால நான் உங்க கூட நிக்கிறேன். அடுத்ததாக கீழக்கரையைச் சேர்ந்த காமில், கீழக்கரையைச் சேர்ந்த காமில் அவர்கள். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இங்கே அனைவர் மீதும் உண்டாகட்டும். அதாவது முஸ்லீம்கள் வந்து சிறுபான்மையினர் என்று சொன்னால் செருப்பால் அடிப்பேன்னு சொல்கிறீங்க. 2019 தேர்தலில் வந்து 5 வேட்பாளர்கள் தான் முஸ்லீம் வேட்பாளர்கள். அது 2024 குறைச்சி 3 ஆக்கிட்டீங்க. அது அப்போ வந்து முஸ்லீம்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து சிறுபான்மையர் ஆக்கப்படுறாங்களா? இல்லையே, 3 வேட்பாளர் இல்லையே. நம்ம எத்தனை, முதல்ல வந்து 5 வேட்பாளர்கள் 40 தொகுதியில் 5 வேட்பாளர் கொடுத்தோம், மறுபடியும் அதே 5 வேட்பாளர் கொடுத்தோம், குறைக்கல. 2026 இதோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? 2026 அதே தான். நம்ம முதல்ல 12 சீட்டு கொடுத்தோம், அதே தான் இப்பவும். நீ ஓட்டு போடுறதுக்காக நான் நிக்கல, என் பிறவி கடமை செய்யறதுக்காக தான் இருக்கேன். நீ போடு, போடாம போ. இப்ப கூட நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. இப்ப எல்லாரும் கவனிச்சுக்கிறீங்க, என் தங்கச்சி அனீஸ் இருக்கல, இல்ல என் தம்பி இருக்கால, ஒரு தம்பி இருக்கான்னு வச்சுங்க. இப்ப மதுரையில், ராமநாதபுரத்தில், சிவகங்கையில் ஏதாவது ஒரு இடத்துல நான் ஒரு இஸ்லாமிய தம்பியோ தங்கையோ நிறுத்துறேன்னா ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு 2 இடத்துல தான் ஆண் வேட்பாளர்களை நிறுத்திருக்கேன். அதிகப்படியா எங்களுடைய இது ஒடுக்கப்பட்ட வீழ்த்தப்பட்ட சமூகங்களிலிருந்து மேலெழுகிற குரல் பெண்ணின் குரலா இருக்கணும், உரிமைக்காக ஒலிக்கிற குரல்னு எங்களுடைய கோட்பாடு. அது நீங்க ஒரு வீடு இடிக்கப்படும் போது முதல்ல யார் கதறி அழுவா? தாய். ஒரு நாடு அழிக்கப்படும் போது முதல்ல யார் அழுவா? பெண். உங்களுக்கு நியூசிலாந்தினுடைய ஆதி பழங்குடி மக்களினுடைய பிரதிநிதியா ஒரு பெண் வந்து பாராளுமன்றத்தில் பேசும்போது அது எவ்வளவு தூரம் வந்து வீச்சை தந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமைக்கு எழுகிற குரல் பெண்ணா இருக்கணும்னு. அதுல எங்க பாருங்க, இப்போ ஒரு இடத்துல, இப்போ மதுரையில ஒரு தொகுதியில தெற்குல வந்து நான் இஸ்லாமிய ஒரு தம்பியை நிறுத்துறேன், ஒரு தங்கச்சி நிறுத்துறேன்னா இஸ்லாமிய மக்களின் வாக்கு எனக்கு போடுவாங்கன்னு இல்லை. அங்க எல்லாரும் இஸ்லாமியரை தான் போடுவான். ஆனா எந்த பிற சமூகம் யாரு நிறுத்துற இஸ்லாமியருக்கு போடுது, அதுலதான் என்னுடைய வெற்றி இருக்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். கருணாநிதி மகன் ஸ்டாலின் நிறுத்துற இஸ்லாமியரோட நிக்க போறியா, பிரபாகரன் மகன் சீமான் நிறுத்துகிற இஸ்லாமியரோட நிக்க போறியாங்கிறதா மற்ற சமூகங்களுக்கு முன்பு. தீய அரசியலுக்கு துணை போக போறியா, தூய அரசியல் மலர கூட நிக்க போறியா, ஊழல் லஞ்சத்தின் பக்கம் நிக்க போறியா, உண்மையின் நேர்மையின் பக்கம் நிக்க போறியா? நீ உன் பிள்ளைய வாழ்றதுக்கு வீட்டை கட்டி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிற, நான் வாழ்றதுக்கு நாட்டை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். நீ கார் வச்சுட்டு போகணும்னு நினைக்கிற, காசு வச்சுட்டு போகணும்னு நினைக்கிற, நான் சுவாசிக்க நல்ல காற்றை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். நீ இப்போ இது யாரு பக்கம் நிற்க போறாங்கிறதான் கேள்வி. அதனால வாக்கை குறி வச்சு நான் இந்த பயணத்தை தொடங்கலை. என் மக்களின் வாழ்க்கையை கவனத்தில் வச்சுட்டு தான் நடக்கிறேன். அதே தான் எங்க உங்களுக்கு தவறான புள்ளி விவரத்தை யாரோ கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்தாருன்னு. 2021 12 சீட்டுகள் கட்சியின் மூலியமாக கொடுக்கப்பட்டது. உங்கள் தகவலுக்காக 2021 12 சீட்டு கொடுத்துருக்கோம், 12 சீட்டு கொடுத்துருக்கோம். அவர்கள் தகவலுக்காக நன்றி. ஓட்டு போடலைன்னா கோச்சுக்கு மாற்றி சீட்டு கொடுக்கறதுக்கு திராவிட கட்சி வந்து இல்லது. நீ அண்ணன்ட்ட கேட்குற 12 சீட்டு கொடுத்த அண்ணன்ட்ட கேட்குற, எல்லா இஸ்லாமிய ஒரு சின்ன தூண்டில போட்டு புழுவை மாட்டி மொத்தம் பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி ஒரே 20 சீட்டு, மொத்தம் 40 சீட்டில் நம்ம 5 சீட்டு கொடுத்தோம் பாராளுமன்றத்துக்கு. 5 இஸ்லாமியருக்கு கொடுத்தோம். அவரை எடுத்துக்கிறங்க, திமுக எடுத்துக்கிற 40 சீட்டில் எத்தனை சீட்டு இஸ்லாமியருக்கு? 1 சீட்டு. 1 சீட்டும் திமுகலேருந்து கொடுக்கல. கூட்டணிக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்
நல்லா விளங்கிறியா? அது இல்லை இல்லை, அவருக்கு விளங்குதா? அந்த ஒரு சீட்டும் நவாஸ்கனி இருக்காங்கல்ல, அவர் திமுக உறுப்பினர். திமுகவுக்கு சீட்டு கொடுத்து அது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு கொடுத்த மாதிரி காட்டி உதயசூரியன் அதானே ஒரு சீட்டை போட்டு மொத்த ஓட்டையும் வாங்கிட்டு போன பெருந்தகை அவர் தான். இதுக்கு எப்படி உதாரணம் சொல்றது? ஒன்றும் இல்லை, வக்பு வாரிய சட்டம் அந்த சொத்து பிரிக்கிறதுக்கு நீங்க பேசுங்கன்னு என்கிட்ட சொல்றாப்புல அவரு. ஏங்க நீங்க தானங்க, நீங்க பேசுங்க பின்னூர்த்தில என்னையா கொடுமை. அமைச்சர் நீங்க தான் பேசணும். அந்த மாதிரிதான் இருக்குது. அது முஸ்லீம் லீக் சார்பாக வேலூர் மாவட்டத்தில் காலம் தோன்ற நிப்பாட்டப்பட்ட அந்த வக்பு வாரியத்தில் அண்ணன் கேட்டதுக்கு தான் அவன் திணறனா. அப்ப இந்த அறநிலைத்துறையில் ஒரு ரெண்டு அது சரி பார்க்க 2 இஸ்லாமியரை பதவியில் அமைத்தி ஆனவன தான் திணறிட்டான். புரியுது நினைக்கிறேன். பாரம்பரியமாக வேலூர் மாவட்டத்தில் முஸ்லீம் லீக்கின் சார்பாக நிறுத்தக்கூடிய ஒரு வேட்பாளரை ராமநாதபுரத்திற்கு மாற்றவிட்டு பிஜேபியின் நயினார் நாகேந்திரனை மோதி நீ ஜெயித்து வந்து பாருன்னு நம்மளை தெருவில் விட்ட கட்சி தான் திமுக. அடுத்ததாக யஹியா முகமது, தேரூர்வெளி ஜமாத் தலைவர். வலைக்கும் அஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். எனது பேர் யஹியா முகமது. எனது கேள்வி, தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். அப்படி என்றால் நமது அண்ணன் ஷஹீது பழனிபாபா அவர்கள் சொன்னது போல இந்த நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் நமது தமிழ்நாட்டை தமிழ் சமூகங்கள் அனைவரும் சுழற்சி முறையில் ஆளுவீர்களா என்பதே எனது கேள்வி. அதில் என்ன சந்தேகம்? அது ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க, நம்ம அதிகாரம் நிறுவப்படும் போது நம்ம வசதிக்குத்தான் ஆட்சி முறை இருக்கும். இந்தியாவே நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ அப்படின்னா, நீ 5 ஆண்டுக்கு ஒரு தேசிய இனத்திற்கு ஒரு மாநிலத்திற்கு அந்த உயர் அதிகாரத்தை கொடுன்னு கேட்குறேன். அப்போ தான் இது இந்தியா உண்மையான மக்களாட்சியாக இருக்கும், இந்தியா ஒரே நாடாக இருக்கும். இப்போ என்னென்னா, குஜராத்திலே 3 முறை ஒரே பிரதமர் ஒருத்தர் 3 முறை இருந்துட்டார் பாருங்க குஜராத்தில். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆந்திராவில் நரசிம்மராவ் இருந்துட்டார், கர்நாடகாவில் தேவேகவுடா இருந்துட்டார். நமக்கு சுத்தமாக வாய்ப்பு இல்லை, கேரளாவில் சுத்தமாக வாய்ப்பு இல்லை. எல்லா மாநிலங்கள்லையும் வட மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் இதில் இருக்கு. அப்போ ஒரு மாநிலத்திற்கு 5 ஆண்டு என்கிற முறையில் வரும்போது அந்தந்த மாநிலங்களுக்குரிய பிரதிநிதித்துவம் முன்னுரிமை கிடைச்சிட்டா இது என் நாடு, ஒரு நாள் இந்த தலைமை பதவிக்கு நான் வர முடியும் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு வரும். நீங்க கேட்குற கேள்வியை அதே போல நாம இங்க இருக்கிற எல்லா சமூகங்களுக்கும் மாறி 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 வாய்ப்பு கொடுத்து இது தமிழ் தேசிய மக்களின் நாடு, அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் அப்படின்னு நம்ம உருவாக்குவோம். அதுல உங்களுக்கு ஐயம் வேண்டியது இல்லை. நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்துட்டா அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் வந்துடும். அது முக்கியம், அதுக்கு நாம ஜெயிக்கணும். அது ரொம்ப ஆமா. உங்களுடைய கேள்வியவே ஏற்கனவே அண்ணனிடத்தில் ஒரு பத்திரிகையாளர் கேட்டிருந்தார். அதற்கு திறந்த மனதோடு அண்ணன் பதில் கூறியிருந்தார்கள். இந்த நாட்டில் நான் இல்லாவிட்டால் என் அண்ணன் ஜவாஹிருல்லா, தமிம் அன்சாரி அவர்களைப் போல ஆள வேண்டுமே என்று உளமாற சொன்ன தகவலை உங்களுக்காக பதிவு செய்கிறேன். அடுத்ததாக நூருதீன், முதுகுளத்தூர். அஸ்ஸலாமு அலைக்கும் தம்பி. வலைக்கும் அஸ்ஸலாம். பொது சிவில் சட்டம், முத்தலாக் தடை சட்டம், வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் இவையெல்லாம் மறைமுகமாக இஸ்லாமிய சமுதாயத்தில் நடைமுறையில் உள்ளது. நீங்கள் இந்த திமுக அரசு இந்த முஸ்லீம் சமுதாய மக்களை இந்த விஷயத்தில் பாதுகாக்க மறந்துவிட்டது. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இச்சட்டங்கள் அனைத்தையும் தடை செய்வீர்களா? சாத்தியக்கூறு மாநில அரசுக்கு இருக்கா? இதை எதிர்த்து நீங்க சொல்ற சரியத்து, வக்பு வாரியம், அந்த இந்த இதற்குள்ள அந்த பொது சிவில் சட்டத்தை தொடக்கத்திலேருந்தே நாம எதிர்க்கிறோம். அதுல தங்கச்சிட்ட பதில் சொன்ன பாருங்க. நான் அது உறுதியா எனக்கு எந்த திமிரில் சொல்றேன்னா, பொது சிவில் சட்டத்தை சீக்கியன்ட்டு நிறைவேற்ற முடியாது. நான் சொன்னேன், என் சட்டையும் ஓன் சட்டையும் ஒன்றா இல்லை, என் சாப்பாடும் ஓன் சாப்பாடும் ஒன்றும் இல்லை. நீ சப்பாத்தையும் பச்சை மிளகாயும் வெங்காயத்தை வச்சு சாப்பிட்ற, நான் கறி மீன் இல்லாமல் குறிப்பாக மாட்டுக்கறி இல்லாமல் எனக்கு சோறு இறங்காது அப்படின்னு பேசினேன். அதனால அதெல்லாம் சும்மா சொல்லுவான், பொது சிவில் சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தலாம் இப்போ இழுவையில் இருக்குல்ல அப்படின்னு. ஆனால் அந்த சரி சட்டத்தை எதிர்த்து
பெரிய அளவுக்கு சண்டை போட்டேன் நான். அதில் பெண்களுக்கான முழு பாதுகாப்பை நபிகள் நாயகம் அந்த சட்டத்தையே நான் படித்து உலமாக்கள் ஏற்பாடு பண்ண கூட்டத்திலாம் நான் எல்லா கூட்டத்திலையும் போய் பங்கேற்று பேசி இது பண்ணேன். அதே மாதிரி நீங்கள் வக்பு வாரிய சட்டம் இதையெல்லாம் இன்னைக்கு உங்கள் மகன் ஒரு சேவல், இந்த சேவல் கூண்டுக்குள்ளேருந்து கூவுறதுனால சத்தம் கூட்டுக்குள்ளே கேட்குது, வெளியில் வரலை, கூரை மேலே ஏறி கூவிட்டேன்னா அதெல்லாம் சரியாயிடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், என்னைய கூட்டில் இருந்து வெளியேற்றி விடுங்க, ஏணி வச்சு ஏறனா பறந்து கூரை மேலே போய் உட்காந்துக்கிறேன். ஏடா தம்பி, அப்புறம் நீங்கள் கேட்குறதெல்லாம் சாதாரணமாக நிறைவேற்றுவோம், நீங்கள் கவலைப்படாது. அடுத்ததாக காதர் மொய்தீன் வழக்குரைஞர். காதர் மொய்தீன் புல்லங்குடியைச் சேர்ந்தவர், வழக்குரைஞர். வலைக்கும். அயோத்தியில் பாபர் மசூதி கிட்ட வச்சு அயோத்தியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. அதில் அயோத்தி கோயில் எழுப்பப்பட்டது. இதில் அந்த நீதிமன்றத்தின் செயல்பாடு, அந்த செயல்பாட்டால் இஸ்லாமிய மக்களின் மனநிலை அது பற்றி உங்களுடைய இல்லை அதில் நீங்கள் அந்த இடத்துல ஒரே ஒருத்தன் தான் நான் உறுதியாக நின்று சண்டை போட்டேன். அப்போ அதிகாரமற்ற ஒரு எளிய மகனால் அது ஏறலை. என்னென்னா ஒரே நேரத்தில் நம்ம நிலைப்பாடு என்னன்னா, பாபர் மசூதி இடிப்பு என்பது அது ஆர்எஸ்எஸ் பிஜேபி செய்தது, இடிக்க அனுமதித்தது என்பது காங்கிரஸ். முழு அதிகாரத்தோடு நரசிம்மராவ் அவர்கள் பதவியில் இருக்கும்போது, அன்னைக்கு இராணுவ அமைச்சராக சரத்பவார் இருக்கும்போது, இவர்கள் கரசேவைன்னு ஒன்று நடத்த அனுமதித்தது. அந்த இடத்துக்கு போனால் இது நடக்கும் என்பது உளவுத்துறை அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தது. ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு இப்போ எங்களை உங்களுக்கெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது சொல்கிறேன், ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் என்று நாங்கள் அறிவித்தால், ஆளுநர் மாளிகை இருக்கிற 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே எங்களை ஒரு தடுப்பணை போட்டு இங்கே நின்று போராடிட்டு போங்க என்று சொல்லும். இலங்கை தூதரகம் முற்றுகை என்று சொன்னால் எங்களை அது இலங்கை தூதரகம் இருக்கிற 1/2 கிலோமீட்டருக்கு அங்கே ஒரு தடுப்பை போட்டு அங்கே நின்று போராடிட்டு போங்க என்று தான் சொல்வார்கள். ஆனால் அங்கே பாபர் மசூதி இருக்கிற இடத்துல ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே கரசேவை அந்த பேரணியை நிறுத்தி தடுத்திருக்க முடியும். அன்றைய ஆட்சியாளர்களால் வலிமை மிக்க இராணுவம் இருக்கு, சுத்தி நிறுத்தி தடுத்திருக்கலாம். ஆனால் மேலே ஏறி இடிக்கிற வரை அனுமதித்தது காங்கிரஸ். அதனாலதான் இது ரெண்டுக்கும் வேறுபாடு இல்லைன்னு நாம சொல்றோம். அன்னையிலிருந்து பாபர் மசூதி இடிப்புக்கு எதிர்த்து போறோம். அன்னைக்கு நம்ம தனித்த இயக்கம் இல்லை, திராவிடர் கழகங்களோடு நான் இயங்கியிருந்த காலங்கள் இருந்தே அப்ப சண்டை போட்டோம். இந்த இடிப்புக்கு பிறகு தீர்ப்பு வரும்போது எல்லா கட்சிகளும் தீர்ப்பு எப்படி வருதோ அப்படியே ஏற்க வேண்டும் என்று சொன்னதான் இருக்கு. நான் இதை சொல்றேன், நீங்க அதுக்கு சான்று இருக்குது, காணொலி ஆவணம் இருக்கு, அறிக்கைகள் இருக்கு, நீங்க தேடி பார்க்கலாம். இல்லை தம்பியில உங்களுக்கு அனுப்ப சொல்றேன். நான் ஒருவன் தான் சொன்னேன், நீ அப்படியே ஏற்கனவே இங்கே இருக்கிற திராவிட கட்சி தலைவர்கள், அருமை சகோதரர் ராகுல் காந்தி எல்லாரும் சொன்னார்கள். இல்லை என்றால் ரத்த ஆறு ஓடும் என்று சொன்னார்கள். சொன்னது இருக்கு, ரத்த ஆறு ஓடும் சொன்னது. நான் ஒரு தான் சொல்றேன், நீ ரத்த ஆறு ஓடட்டும், நாங்க செத்து கூட விழுகிறோம், தீர்ப்பு சொல்லாத, நீதியை சொல்லுன்னு சொன்ன ஒரே ஆள் நான் தான் இருக்கேன். நீங்க பாருங்க. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கேயே அவர் சொல்றாப்புல, எங்களை எப்படி சொல்றாப்புல, இங்கே ராமர் எதெல்லாம் நான் சண்டை போட்டிருக்கேன்னு பாருங்க. இங்கே ராமர் பிறந்தது, வாழ்ந்தது, இறந்ததற்கான எந்த வரலாற்று ஆவணமோ சான்றுகளோ இல்லை, ஆனால் நம்பப்படுகிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்புங்கிறப்பல. அப்ப நான் என்ன சொன்னேன், நான் இந்த சரியத்து இந்த இஸ்லாமிய அந்த முத்தலாக்கு இந்த சரியத்தெல்லாம் எப்படி ராமர் இங்க பிறந்தது வாழ்ந்ததுக்கு சான்றில்லை நம்பப்படுதுன்னு சொல்றேன், நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்புங்கிற. ஆனா அதுக்கு மட்டும் சட்டப்படி தீர்ப்புங்கிறியே, இது என்னன்னு கேட்ட ஒரே ஆள் நான் தான். அதுக்கு அறிக்கையெல்லாம் இருக்கு, காணொலி ஆவணம் இருக்கு. திருப்பி இது இவங்க என்ன பண்றாங்கன்னா, அது மனச்சான்று ஒன்று என்ன சொல்றாங்கன்னா, இந்த மனச்சான்றுபடி தூர்க்குன்னு நம்ம அப்சல் குருக்கு மனச்சான்று சொல்லுது. இந்த நாட்டு மக்களினுடைய மனச்சான்று சொல்லுது, அப்சல் குருவை தூக்கிலிட சொல்லின்னு தீர்ப்பு எழுதுறாப்புல நீதிபதி. நான் கேட்ட, தமிழ் தேசிய மக்களின் மனச்சான்று சொல்லுது சோனியா காந்தி என் இனத்தை கொண்டுட்டாங்கன்னு, தூக்கிலிடுன்னு சொல்லுது, தூக்கிலிடுவியான்னு கேட்டேன். இதை கேட்டிருக்கேன் பாருங்க. மனச்சான்று, நம்பிக்கை, இந்த அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்கறதுக்காடா நீதிமன்றம்னு கேட்டேன். கேட்டவன் எளிய மகனால ஏறல.
சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னா திணறி இருப்பான். நம்மளுக்கு தான் மனச்சான்று இப்ப நிறைய சொல்லுது. யார தூக்கில போடுறது? இதுலயே பாருங்க, ஆபரேஷன் சிந்தூர்ல சிந்து நதியை மடிக்கிறேன் டாப்ல பெரிய ஆயிட்டேன். ஏய் இங்க வாப்பா, என் தாயின் மாறுல வர்ற பால் தாப்பா எனக்கு, பூமி தாயின் மாறு மலை மார்பில் இருந்து வர்றது உலக உயிர்களுக்கு, அது உனக்கு எனக்கு சொந்தம் இல்ல. இந்த செயல்ல ஈடுபட்டவனுக்கும் அங்க இருக்கிற 30 கோடி மக்களுக்கும் சம்மந்தம் இல்ல. அவனுக்கு போற தண்ணியை மறிக்கிறேன்ற பைத்தியக்காரன்னு சண்டை போட்டேன். அது எல்லாம் என்ன இப்படி பேசுறாருன்னு வட இந்தியாவிலாம் என்ன ஊடகங்கள்லாம் ரொம்ப ஆதரிச்சு பேச்சு, இவர் கேட்கறது சரியா இருக்கே அப்படின்னு. அப்புறம் ஒன்றும் சரியா வரல. இது எப்படா சரி பண்றேன்னா, அந்த தண்ணியை நிறுத்துறத விடு, குடிக்காம குளிக்காம கூட ஒரு வாரம் இருந்துடலாம். இதை விட காத்து சுவாசிக்காம இருக்க முடியாது. இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்கு போற காத்தை நிறுத்தி பெருன்னேன். அவரை தான் அவங்க செட்டில் ஆனாங்க. புரியுதா? அதனால இந்த வலியை என் மக்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி டிசம்பர் 6 கருப்பு தினமாக, அதுவும் அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு தினத்தை அன்னைக்கு, பிறந்த அன்னைக்கு, அதை அவருடைய புகழ் போற்றுகிற அன்னைக்கு இடித்தது என்பது இந்த 2 நாளையும் கருப்பு தினமாக்கணுங்கிறது தான். உங்களுக்கு புரியுது அந்த நாளை? ஏன்னா அந்தப்ப வானூர்தி நிலையங்களில், தொடர்வண்டி நிலையங்களில், பேருந்து நிலையங்களில் நாடங்களும் நெருக்கடி கொடுத்து சோதனை என்ற பெயரில் வைத்து ஒரு பதட்டத்தை உருவாக்கணும்னு தான் அந்த நாளை குறித்து அவங்க செஞ்சாங்க. அதில் என்னரும் இஸ்லாமிய சொந்தங்களின் இதயத்தில் எப்படி அந்த வலி இருக்குதோ அதே வலி எனக்கும் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு பதிவு செய்யறேன். பிஜேபி ஒரு பள்ளிவாசல் இடிச்சிச்சு, திமுக புதூர்ல ஒரு பள்ளிவாசல் இடிச்சிச்சு. ஆமா, அதை யாரும் இந்த பேச, அது மதவாதம். இது மதவாதத்துக்கு எதிர்வாதம். நீ அவன் மண்டை உடைச்சியா, நானும் இவன் மண்டை உடைக்க, உனக்கு என்ன நான் சலிச்சவன. அடுத்து திணைக்குளத்தில் இருந்து முகமது யூனுஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சார், இந்த இஸ்லாமிய வாலிபர்கள் நிறைய நபர்கள் வெளிநாடுகளில் மேக்சிமம் நீங்கள் பார்க்கலாம், நிறைய நபர்கள் வெளிநாடுகளில் சாதாரண வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒவ்வொருத்தொட்டையும் போய் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா சும்மா சாதாரண படிப்பு மாட்டாங்க, மேக்சிமம் பெரிய பெரிய படிப்பு படிச்சிருப்பாங்க. இஸ்லாமிய வாலிபர்களுக்கு பெரிய பெரிய படிப்புகள் படிச்சுமே கூட தமிழ்நாட்டில் ஒழுங்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதில்ல, வெளிநாடை தேடி போகிறாங்க. உங்களுடைய ஆட்சி வந்தால் இஸ்லாமிய நபர்களுக்கு, குறிப்பாக வாலிபர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது கேட்டேன். இல்லை, அதில் அண்ணனுடைய இது கனவும் நோக்கம் இஸ்லாமியர் கிறிஸ்தவர் இந்து அப்படி பார்க்கல. அண்ணன் சொல்கிறது ஒட்டுமொத்தவாய் என் நாட்டு பிள்ளைகளுக்கு படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. அதில் நீங்கள் அண்ணன் சொல்கிறது, நீங்கள் சாம்சங்கில் தான் போய் வேலை செய்வீங்க, தனியார் முதல்ல என்ன கஷ்டம். எல்லாருமே ஆசிரியர் பணி, அரசு மருத்துவராக போகணும்னா கஷ்டம். என்கிட்ட இருக்கு, ஆடு மாடு வளர்க்குறது அரசு பணி தான், நாட்டுக்கோழி வளர்க்குறது அரசு பணி தான், பட்டுப்பூச்சி வளர்க்குறது அரசு பணி தான். என்னடா தம்பி, எல்லா வேலையும் அரசு பணி ஆக்கிடுவேன். நான் எப்படி கனவு வச்சிருக்கேன்னா, அண்ணன் உங்கள் பிள்ளையை நீங்கள் பெற்றுக் கொடுங்கள், உங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள்னு. 1 ரூபாயிலிருந்து 1 கோடி கல்வி வர, ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வர அரசு படிக்க வைக்குது. ஏன்னா அது நாட்டின் செல்வம். என் நாட்டில் என் பிள்ளை நல்ல கல்வியறிவு பெற்றான்னா அறிவு வளம் எனக்கு. அடுத்தது அம்மாவுக்கு முடியல, அத்தாவுக்கு முடியல, அப்பாவுக்கு முடியல அப்படின்னா அது என் தாய்னா தேசிய தாய், என் தேசிய இனத்தின் தாய், என் தாய் நாட்டின் தாய் என்று கருதி 1 ரூபாய் மருத்துவத்திலிருந்து 1 கோடி மருத்துவம் வரை நான் செஞ்சிடறேன்னா அப்போலாவில் போயில்ல, சிம்ஸில் போயில்ல, காவேரியில் போயில்ல, அரசு மருத்துவமனையில் ஒரு சண்டை நடக்கும். நீ எழுதி வை, இன்னைக்கு அல்லாமல் ஆணைய சொல்கிறேன், உங்கள் அண்ணன் வந்துட்டன்னா தனியார் பள்ளிகள் மூடப்படுகிறது. எப்படி ஏன்னு கேளு, அரசு பள்ளியின் தரம் உயர்ந்துட்டதுனால தனியார் பள்ளிக்கு செல்கிற மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து மூடப்படுங்கிற நிலையை நான் உருவாக்கல. நான் அப்ப அரசு மருத்துவமனை சிறந்த அரசு கொடுக்குதுடா, அரசு கொடுக்குது. தமிழ்நாடு அரசு 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு கொடுக்குது. அறம் சார்ந்த அரசு தரமான மருத்துவத்தை கொடுக்குதுன்னா தனியார் மருத்துவம் தேவைப்படாது. அது இலவசமாயிருதா? நானே விவசாயம் பத்துருவேன். நீ போரில அந்த எங்க பார்த்தாலும் வேளாண் பண்ணைகள், ஆடு மாடு மேய், விவசாயம், கரும்பு விளைஞ்சிருக்கும், வாழை விளைஞ்சிருக்கும், எல்லாம் இருக்கும். நெல், பருத்தி, கத்தரிக்காய், வெண்டைக்காய்.
பசிங்கிற சொல்ல எல்லாதும் ஒளிஞ்சிரும். புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ 33 விழுக்காடு கடல் தான் மனித உணவு தேவையை பூர்த்தி செய்யுது. நானே மீன் பிடிச்சு வாங்கி நெய்தல் அங்காடின்னு நானே விற்பேன். எல்லாத்தையும் அரசு தன்மையப்படுத்தி கொண்டு என் மக்களுக்கு பசிங்கிற சொல்லு இல்லாமல் ஒழிச்சா உனக்கு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தேன்னு வச்சுக்க, செலவழிக்க வேலை இருக்காது. ஏன்னா பிள்ளைய நான் படிக்க வச்சிடுறேன், அம்மா அப்பாவுக்கு முன்னாடி நானே வைத்தியம் பார்த்துடுறேன், பசின்னு வந்தால் நானே வச்சிருக்கேன் உனக்கு சாப்பாடு போட, எல்லாமே இருக்கு அங்கங்கே உன் வாழ்விடத்தில். இதை கீழக்கரையிலேயே படித்த இளைஞர்களுக்கு அரசு வேலை கொடுக்குறேன். நீ எதை பற்றியும் கொல்லப்படாது. இது தம்பி தம்பி மௌலவி ஆலிம், இதுதான் நமக்கான அரசியல். அடுத்ததாக தொண்டியைச் சேர்ந்த ஜனாப் சிக்கந்தர். அண்ணா அண்ணா நல்லா இருக்கீல்ல? நல்லா இருக்கேன். ஒன்றும் இல்லைண்ணா, நம்ம கட்சியில் ஒரு ஆவணம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த ஆவணம் வந்து இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் அதாவது கவனமாக கையாளணும் அப்படின்னு அந்த ஆவணத்தில் சொல்லப்படுறதா உங்களுக்கும் எங்களுக்குமான அந்த டிஸ்டன்ஸை அதிகப்படுத்துகிறாங்க. உண்மையிலேயே அந்த ஆவணம் நீங்கள் வெளியிட்டது தானா? யார்கிட்டயாவது அந்த ஆவணம் இருக்கான்னு கேளுங்க. என்னென்ன யாருக்கிட்டாவது அந்த ஆவணம் இருக்கான்னு கேளுங்க. இல்லை, நம்ம வலைதளங்களில் இருக்குது அந்த ஆவணம். அந்த ஆவணத்தை வச்சுக்கிட்டு நிறைய இஸ்லாமிய அறிஞர்களை அந்த ஆவணத்தை வச்சுக்கிட்டு உங்களுக்கு எங்களுக்குமான அந்த இடைவெளியை அதிகப்படுத்துறாங்க. அதாவது சரியான ஒரு அரசியலை நம்ம சொல்ல வரும்போது இந்த மாதிரியான ஒரு பயத்தை உண்டு பண்றாங்க. அதான் எனக்கான அந்த கேள்வி. உண்மையிலேயே அந்த ஆவணம் உங்களால் வெளியிடப்பட்டதா, இல்ல உங்க பேரை சொல்லி மற்றவங்க அதை வெளியிட்டாங்களா, இல்ல உங்களுக்கும் எங்களுக்குமான அந்த பகையை வந்து தொடர வைக்கணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாங்களாங்கிறதா இப்ப நீங்க சொல்ற அந்த பகையை தொடர வைக்கணுங்கிறதா. பகையே நமக்குள்ள இல்ல, பகை போல ஒன்றை உருவாக்கணுங்கிறதா. அப்போ கட்சி ஆரம்பிச்ச போது சில பெரியவர்களாம் சேர்ந்து இந்த ஆவணங்களை வகுத்தாங்க. சில சாதி வழியே தமிழ் தேசியம்னு நினைக்கிற சிந்தனையாளர்கள் இருக்காங்க. இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களை தமிழர்களாகவே ஆக்க முடியவில்லை, அவர்கள் ஒரு தனி இனமாக கருதி கொண்டு வாழ்கிறார்கள் என்று எண்ணம் கொண்ட பெரியவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கொள்கை ஆவணம் என்று ஒன்றை வகுத்து கொடுத்தார். அதே அப்போது என்னுடைய தாய்மாமன் சாகுல் மீது எல்லாரும் இருந்தோம். அப்போ நான் படித்து பார்த்துட்டு இதில் எதுவுமே ஏற்புடையதா இல்லை என்ன அப்படின்னு தூக்கி வச்சிட்டோம். அந்த இதில் தான் நீங்கள் எடுத்துக்கிட்டு இப்போ கொள்கை ஆவணம்னு ஒன்று நாம் தமிழர் கட்சி 2016 எங்கள் ஆட்சி எப்படி இருக்கும்னு ஒன்று வெளியிட்டேன். 350 பக்கமாக என்ன நினைக்கிறேன் இல்லையா? அதுதான் எங்களுடைய வரைவு. இப்போ சொல்கிறேன், நீங்கள் கொள்கை என்னன்னு கேட்டுக்கிறீங்க. நாம் தமிழர் கட்சி எல்லா மக்களுக்கும், நாம் தமிழர் கட்சியின் அரசியல் எல்லா உயிர்களுக்கும், தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழனுக்கு. ஏன்னா இங்க பாருங்க, இந்த ஒரு நிலம்தான் எனக்கு இருக்கு, இமய வரை இருந்தேங்கிறது வரலாறு. ஆனா இதுதான் இருக்குங்கிறது நிகழ்கால உண்மை. இப்ப இந்த இடத்துல அவரவர் நாட்டில் வாழ்வதும் அவரவர் நாட்டை ஆள்வதும் அடிப்படை உரிமை. இப்ப எல்லாரும் மொழி வழியே தனித்தனி மாநிலங்கள் பிரித்து கொண்டு போய் குடியேறிட்டார். இப்ப என் நிலத்தில் நான் ஆள்வது என்பது, நான் ஆண்டால்தான் என் மொழி, என் கலை, என் இலக்கியம், என் வரலாறு, என் மக்கள், அவர்களின் கல்வி, அவர்களின் மருத்துவம், அவர்களின் வேலைவாய்ப்பு, அவர்களின் பொருளாதார வளர்ச்சி மேம்பாடு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். என்னுடைய காடு, என்னுடைய கடல், என்னுடைய மலை, என்னுடைய ஆறு, என்னுடைய மணல், இதெல்லாம் எப்ப வரும்னா என் தாயிற்கல்ல என் தாயை எல்லோரும் அம்மா என்று அழைக்கலாம். ஆனால் மகன் நான் ஒருவன், என்னுடைய நேசமும் மற்றவர்கள் அம்மா என்று அழைக்கிற நேசமும் பாசமும் ஒன்றல்ல. அது மாதிரி யாரும் வரலாம் வாழலாம், நாங்க தான் ஆளுவோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ இதுல என்ன வருதுன்னா, எல்லோரையும் வாழ வைப்போம், அது தமிழ் தேசிய இனத்தின் பெருமை. ஆனால் எம் இனம் சார்ந்த ஒருவனை ஆள வைப்போம், அது எம் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை. இது எங்க கோட்பாடு.
எல்லாரும் ஒன்னா நிற்போம். கன்னடர், தெலுங்கர், மலையாளி, துளுவர், பீகாரி, குஜராத்தி எல்லாரும் ஒன்னா நிற்போம். ஆனால் நாங்க தான் சற்று முன்னால் நிற்போம். ஒரு தாய் பிள்ளைகளாக எல்லோரும் கூடி என் தாய் நிலத்திலே வாழுவோம். ஆனால் என் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம். இது என்னுடைய ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், அடிப்படை அரசியல் உரிமை. இது எங்க கோட்பாடு. எங்களுடைய கனவு பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, ஒடுக்குமுறை, அடக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், மது, மத போதை இது ஏதுமற்ற புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். இது எங்க கோட்பாடு. இதுல இவர் இஸ்லாத்தை, இவர் கிறிஸ்துவர், இவர் இந்து, இவர் பீகாரி, கல்வி எல்லாருக்கும் இலவசம்னா எல்லாருக்கும் இலவசம் தான். தடையற்ற மின்சாரம்னா எல்லாரும் கன்னடக்காரன் இவனுக்கு கரண்டை கட் பண்ணலாம் சட்டம் இல்லை. இங்க இவர் மலையாளி, கன்னடா நமக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொன்னா அதனால அவன் வீட்டுக்கு தண்ணி ஊத்தாதெல்லாம் கிடையாது. அது அதை எழுதினார்கள், அதை அப்பயே தூக்கி தூர போட்டோம். அது ஆவணம் இதுதானே நாம் தமிழர் கட்சி வெளியில்லையே. இல்லைண்ணே, நீங்க தூக்கி போட்டிய குப்பையில அதை ஒருத்தன் எடுத்துட்டு போயிட்டான். அது அது நான் பிஜேபியின் பிடிமான கதை தான். உங்களுக்கு புரியுதா? அது அதெல்லாம் இல்லை, நீங்க அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் நம்ம கொள்கை. அது இப்ப நான் சொன்னேன்ல, இது இன்னும் இருக்கு. கொள்கை விளக்க பொதுக்கூட்டம்னே ஒன்று போடுறேன். அதுல உங்களுக்கு நீங்க அதுல பேசுங்க. 1.5 மணி நேரம் பேசுறேன். இந்த விளக்கமே போதும்ண்ணே. அப்படி அண்ணன் கேட்ட கேள்வி சரியாக இருந்திருந்தால் நம் பழனி பாபாவை அண்ணன் தூக்கி சுமக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்காது. இஸ்லாமியர்களை சந்தேக கண்ணோட பார்த்திருப்பாரு அண்ணன் பழனி பாபாவை. அடுத்ததாக எஸ்பி பட்டணத்தை பார்க்கறதா இருந்தா பழனி பாபாவை சந்தேகத்தோட பார்த்திருப்பீல. அடுத்தபடியாக எஸ்பி பட்டணத்தைச் சேர்ந்த ஜாகிர் ஹுசைன். மைக். இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைவருக்கும் இறைவன் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. ஆமென். இப்போ அண்ணா இஸ்லாமியருடைய பிரச்சனையை ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் குரலாக இருக்கிறீங்க. ஆனால் இது எங்கே அண்ணனுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுது அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்படின்னா நீங்கள் வீரத்தமிழர் முன்னின்று ஒன்று கட்டமைச்சு பாசறை ஒன்று இருக்குது. இதில் அதிகமான இஸ்லாமியர்கள் பொறுப்புகள்லாம் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா உங்கள் மேலே அன்புனால அதீத நம்பிக்கையினால் மார்க்கத்துக்கு மாறான செயல்களை செய்யும்போது இன்னும் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமியர்களுக்கு முகம் சுளிக்கக்கூடிய இடத்துல இருக்குது. அண்ணன் கூட ஒரு செய்தியாளர் சந்திப்பில் இந்த தாய் மதம் சர்ச்சைக்கூடிய விஷயம் வரும்போது அமீரே வந்தாலும் நீ வர வேணாம், அங்கேயே இருந்தால் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணன் சொன்னீங்க. அதுபோல் வீரத்தமிழர் முன்னணி அந்த பாசறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதுலேருந்து வெளியேற்றப்படுவாங்களா? அவங்க அந்த வழிபாடு விஷயத்தில், அதாவது நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கக்கூடிய வழிபாடு விஷயத்தில் இஸ்லாமியர்கள் பங்கு பெறக்கூடாது என்பதை நீங்கள் சொல்லுவீங்களாங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த திருச்செந்தூர் ஒரு கேள்வியோட நிப்பாட்டிடுங்க. நீங்கள் கேட்ட கேள்வியே பெரிய கேள்வி. அண்ணா அதை கொஞ்சம் இல்லை, இந்த திருச்செந்தூர் குடமுழக்கு போராட்டத்தில் தமிழை குடமுழக்கு விஷயத்தில் தமிழ் வழிபாட்டு மொழியாக இருக்கும் அப்படின்றீங்க. இப்போ இஸ்லாமியர்களுடைய அந்த வழிபாட்டு விஷயத்தில் அந்த தமிழை உள்ளே கொண்டு வருவீங்களா? அது எப்படி நீங்கள் சொல்லியிருக்கீங்கிறது தெளிவுபடுத்தணும். இல்லை, இதில் நீங்கள் ஒன்று சொல்கிறேன். இப்போ நீங்கள் முதல்ல வீரத்தமிழர் முன்னணி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கணும். அதில் எனக்கு ஒரு அழுத்தம் இருக்குது. அதில் எப்படின்னா, என்னோட அன்பு பாராட்டுகிற, என்னை நேசிக்கிற சீக்கிய இன மக்கள், அதில் பெரியவர் ரஞ்சித் சிங் மான் அவரும் நானும் உரையாடி கொண்டிருக்கும் போது, உன் இனத்தின் பகைவன் எல்லோரும் கோயிலுக்குள்ளே இருக்கான், உன் மக்கள் எல்லாம் அங்கே போகிறாங்க, அவங்கள உன் பக்கம் திருப்பாம நீ எப்படி அரசியலை வெற்றி பெறுறதுன்னு என்னை ஒரு கேள்வி எழுப்புறாரு. அப்போ நான் ஒரு தேசிய இனத்தின் மகன். நான் இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கலாம், கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கலாம், பௌத்தத்தை ஏற்றுக்கலாம். இப்போ எனக்குன்னு ஒரு வழிபாட்டு உலகின் முதல் இனத்திற்கு 50,000 ஆண்டு மூத்த இனத்திற்கு ஒரு மெய்யியல் கோட்பாடு இருந்திருக்கணும். அது என்னன்னா, அது உங்களுக்கு தெரியும், சிவன் முருகனை வழிபடுகிற சைவர்கள் நாம. அப்போ இந்து முன்னணி என்ற ஒன்றை வச்சு அதில் அவங்க வீர சிவாஜி, மராட்டிய சிவாஜி, இந்த காளி இதெல்லாம் கொண்டு வரும்போது, இப்போ ஒரு காட்டுக்குள்ளே தீ பற்றி வரும்போது அதை தடுக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு வாய்க்காலை வெட்டி மேற்கொண்டு பரவாமல் நிறுத்த வேண்டியது கடமையும் பொறுப்புமா இருக்கு. இப்போ அந்த இடத்துல என்னுடைய இறையை
என்னுடைய மெய்யியல் கோட்பாட்டை தூக்கி தான் அந்த இதை தடுக்க வேண்டியது. அப்போ அவன் வந்து இந்து முன்னணின்னு வைக்கும்போது நீ அங்கே போக வேண்டிய தேவை உனக்கு வழிபாட்டுக்காக தானே இருக்குது. இங்கே வா, இது வீரத்தமிழர் முன்னணின்னு சிவாஜியை தூக்கிட்டு எங்களுடைய மூதாதைகள் தீரன் சின்னமலை, பூலித்தேவன், மருதுபாண்டியர், அழகுமுத்துக்கோன், வேலு நாச்சியார், சுந்தரலிங்கனார், இந்த எங்கள் மூதாதைகளை நான் வந்து அடையாளப்படுத்தினேன். அவங்க விவேகானந்தரை கொண்டு வரும்போது நம்முடைய மூதாதை இல்லை, நீங்கள் திருமூலர், நம்ம வள்ளலார், நம்முடைய தாத்தா வைகுந்தர், இவங்களை கொண்டு வந்து நிறுத்தினேன். அப்போ அந்த முட்டுக்கு எப்போவுமே எங்கள் தலைவன் கற்றுக் கொடுத்தது ஒரு எதிர் முட்டு தான் அது சரியாக வரும். அதுக்காக தான் சொன்னனே ஒழிய இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள்லாம் வந்து இதில் சேருங்கன்னு இல்லை. அதில் திருச்சியில் சேர்ந்த என் தங்கச்சி, சில கோவையை சேர்ந்த என் தம்பிலாம் விரும்பி நாங்கள் இதில் இருக்கிறோன்னு சொல்லும்போது என்னால் வெளியில் போங்க வேணான்னு சொன்னால் நான் மதம் பார்த்து நிராகரிக்கிறேன் வரும். எங்களுடைய உரிமைக்காக நீங்க நிக்கிறீங்க, உங்களுடைய வழிபாட்டு உரிமைக்காக நாங்க நிக்கிறோம். நீங்க பெருவுடையார் கோயிலுக்குள்ள நான் போகும்போது என்னுடைய ஆவணத்தை வச்சு வழிபட போகும்போது என் தம்பி ஹுமாயூன் வந்துட்டாப்ல. அதுக்கு எல்லாரும் பெரிய அளவுக்கு இது பண்ணாங்க. அவர் மஸ்தான் தங்க தேரை இழுத்தாப்ல, அதெல்லாம் யாரும் கேட்கல. அப்போ ஒரு இந்து தொப்பி வச்சு நோம்பு கஞ்சி அது என்ன நம்ம சொல்றது இப்தார் திறக்க வரும்போது ஒரு இந்து, அதுவும் திருநீரோடவே வந்து உட்கார்ந்து குடிச்சாலாம் இருக்கு. அவர்கள் இந்து சமயத்தை ஏற்றிருக்கிறவர் இப்தார் விருந்தில் வந்து பங்கேற்பதை ஏற்கிற என் மக்கள் தன் அண்ணனோட தன்னுடைய மூதாதை கட்டிய பெருவுடையார் கோயில்ல தன் அண்ணனுக்கு பக்கத்துல இஸ்லாத்தை ஏற்று கலிமா சொல்லி இஸ்லாத்தை தழுவி இருக்கிற என் தம்பி ஹுமாயூன், அவன் எனக்கு பக்கத்துல நிற்கிறான். அப்ப இப்தார்ல நான் அவனுக்கு பக்கத்தில் இருக்கேன், அவன் இங்கே எனக்கு பக்கத்தில் இருக்கான். சமய ஒற்றுமை எல்லாம் பேசுற நீங்க இதையே நீங்க அதை ஒற்றுமைக்கான அடித்தளமா பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு தான் எங்களுடைய கேள்வி. அப்புறம் நீங்க ஈரத்தமிழர் முன்னணியில இருங்கன்னு யாரை நான் வலுக்கட்டாயம் பொறுப்பு சொல்லல. இந்த கட்சி அவர்கள் என் தம்பி தங்கைகள் விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் 5 வேளை தொழுகையை நிறுத்தல, அவங்க நோன்பு விருத்துறத நிறுத்தல, ஓர் இறை அல்லா அப்படிங்கிற கருத்துல மாற்று கருத்து இல்லை. ஏப்பா சொல்லுப்பா, அதுல இல்லை. ஆனால் தன் அண்ணன் ஏற்றுக்கொண்ட கொள்கை இது சரி, நான் இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்று இருக்கிறேன், இதற்கு முன்னால் இவன் தான் என் முன்னோன்கிறத உணர்ந்து இருக்கிறேன். அந்த அடிப்படையில நிக்கிறாங்க. அது வந்து அதை ஒரு குறையா கருதுனீங்கன்னா இந்த கேள்வியை தெரிஞ்சுக்கிட்டு என் தம்பிகளே அவங்களாம் இல்லைன்னா நான் அந்த பொறுப்புக்கு போயிடுறேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நானா அனுப்ப மாட்டேன். இதுவும் ஒரு வகையான மத நல்லிணக்கம் தான். நல்லிணக்கம் தான். நான் அதுல இன்னொன்னு நீங்க கேட்டது கடைசியா என்ன கேட்டாருன்னா திருச்செந்தூர்ல வந்து நான் அந்த மேடையிலே பேசியிருப்பேன், நீங்க கவனிக்க தவறிட்டீங்க. தொழுகை மட்டும்தான் இப்ப இவங்க அரபுல சொன்னாங்க, தொழுகையை மட்டும் பாங்கு மட்டும்தான் என்னுடைய சொந்தங்கள் வந்து அரபுல சொல்லுவாங்க. ஆனால் திருமணம்லாம் நானே 100 கல்யாணத்திற்கு மேலே திருமணத்துக்கு மேலே சாட்சி கையெழுத்து போட்டிருக்கேன். எல்லாம் வந்து தமிழில் தான் சொல்லுவாங்க. அதில் இப்போ இது வந்து இந்த சமயம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அரபு நாட்டில் தோன்றிய சமயம், அங்கே தோன்றிய அங்கே அரபுல தான் அவங்க ஓதி பழக்கப்பட்டது. ஆனால் கிறித்தவம் வந்து ஐரோப்பியாவில் தோன்றி அப்படி வந்த மதம். அவன் வந்து முதல்ல லத்தீனில் தான் ஸ்பானிஷ் லத்தீனில் ஓதிட்டு இருந்தான். திருப்பி இங்கே வந்து இந்த மதத்தை கொண்டு போக முடியலைங்கும் போது அவரவர் தாய்மொழியில் வழிபடலாம் போது பிதா சுதன் பரிசுத்த ஆவின்னு சொல்லிட்டு இருந்தான். இந்த பிதா சுதன் எல்லாம் வேற மொழி சொல்லா இருக்குன்னு பின்னாடி வந்த இளம் குருமார்கள் நம்ம தம்பிகள் தந்தை மகன் தூய் ஆவி என்று பரலோகத்திற்கு எங்கள் தந்தையேன்னு இல்லாமல் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையை உடைய ராஜ்யம்ங்கிறதெல்லாம் மாற்றி உடைய அரசுன்னு மாற்றிட்டான். அது மாதிரி அப்போ நான் என்ன சொன்னேன், பெத்தலகேமில் பிறந்த இயேசுக்கு என் மொழி புரியுது, தமிழ் இறைவன் முருகனுக்கு தமிழில் மந்திரம் சொன்னால் புரியாதான்னு சண்டை போட்டேன். அதுக்காக பேசுறேன் ஒழிய நீ வந்து தமிழ் சமயம் தமிழ் இறைக்கு முன்னாடி ஏன் தமிழில் சொல்லலைங்கிறதான் என்னுடைய சண்டை. நீ அல்லாவுக்கு அல்லாவுக்கிட்ட போய் ஏன் தமிழில் ஓதலை, அதுக்கு நான் சொல்றேன் கேளுங்க. அது சொன்னது திருச்செந்தூர் முருகனுக்கு மட்டும்தான். முருகனுக்கு இல்லை, எங்க அண்ணன் சொன்னதை கேளு. எங்க அண்ணன் பழனி பாபா என்னோட முன்னத்தி ஏறு. இறைவனின் பெயரால் அனைவருக்கும் அமைதியும் சாந்தமும் உண்டாவதாகன்னு சொல்லிடுறாப்ல.
அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு இஸ்லாமிய சகோதரர் எழுந்து அதை அரபில் சொல்லுங்கன்னு சொல்றாரு. உட்காருத்தா உட்காரு, எல்லாம் தெரிஞ்ச அல்லாவுக்கு என் மொழி தெரியாதான்ட்டாப்ல. இன்னும் இருக்கு. அதனால அனைத்தும் அறிந்த அல்லாவுக்கு என் அன்னை தமிழும் அறியும். அதனால என் மக்கள் இன்னைக்கும் இந்த பாங்கு மட்டும்தான் அரபுல சொல்லுவாங்க. சொல்லுடா, பாங்கும் தொழுகைன்னு அரபுல, மத்த எல்லாம் நம்ம தமிழ்ல தானே செய்யறோம். அதனால நான் துவா தமிழ்ல தான் செய்யறோம். நீ என் இறைக்கு முன்னாடி ஏன் இன்னொரு மொழியில் மந்திரம் சொல்றாங்கிறதா. என்னுடைய திருப்புகளை பாடு, சிவனுக்கு என்னுடைய தேவாரம் திருவாசகத்தை பாடு, 12 திருமறைகளை பாடு. அதுதான் என் கோட்பாடு. நீ இதெல்லாம் போட்டு குழப்பிக்காத. என்னடா தம்பி? அடுத்து அடுத்ததாக புதுமடத்திலிருந்து ஹக்கீம். புதுமடம் ஹக்கீம் தமுமுக மருத்துவர் அணி செயலாளர். வலைக்கம் அஸ்ஸலாம் தம்பி. வணக்கண்ணே. ஆமாம், நான் வந்து பழனிமாவோட மாணவன், ஓகேங்களாண்ணே. அப்போ அவரோட என்ன சொல்லியிருக்காருன்னா, பெரியாரையும் அண்ணாவை வச்சு பேசுகிற கட்சியில் இணைஞ்சு அதில் பயணிங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதை நீங்கள் வழி நடத்துவீங்களா? பெரியாரை பற்றி பேசி என்ன இடையில உங்களோட பேச்சை கேட்டிருக்கேன். பெரியாரையும் அண்ணாவையும் அவர் சொல்லல, அம்பேத்கரையும் பெரியாரையும் சொல்றாரு. நீங்க கேளுங்க. ஆமாம், அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுவது தவறுங்கிறது என்னுடைய கோட்பாடு. மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார் எல்லாம் ஒப்பிடக்கூடாது. நீங்க விளங்கிடணும். இல்லை, அதை வச்சு அரசியல் நடத்துவீங்க, அதில் ஜாயின் பண்ணி அவரை வச்சு பேசுவீங்களா அப்படின்னு தான் நான் கேட்குறேன். இல்லை, பெரியாரை பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. பெரியாரை பேசுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. பெரியாரை நான் நேரடி எதிரியாக, என் இனத்தின் எதிரியாக பார்க்கிறேன். அடிப்படையில் என் தாய்மொழி உலக மொழிகளின் தாயை, உலகம் போற்றி கொண்டாடுகிற ஒரு மொழியை, மாந்தன் பேசிய முதல் மொழியை சனியன் அதை ஒழிக்கணும்னு சொல்லும் போது அந்த சனியனை ஒழிப்பது என் வேலையா இல்லை. அதை நீங்க கவனிச்சுக்கணும். நீங்க பல ஆயிரம் கேள்விகளை நான் எழுப்புகிறேன் பெரியாரிய தொண்டர்களை நோக்கி. நான் 12 ஆண்டுகளாக அந்த இயக்கத்தில் இருந்தவங்கிற முறையில் தமிழர் என்று பேசுவது இன எழுச்சிக்கு எதிராக இருக்கிறது என்று பதிவு செய்கிறேன். தமிழர் என்று பேசுவது எந்த இன எழுச்சிக்கு எதிராக இருக்கிறது? முதல்ல பதில் யாரு கேட்டிருக்கா? இங்க பாருங்க ஐயா, அமருங்க, நான் சொல்றேன். 2000 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளரும் தோன்றவில்லை என்பது மார்க்சுக்கான வரையறை. மார்க்ஸ்ங்கிற உலக மானுட குலத்துக்கு சிந்தித்தவன். அண்ணல் அம்பேத்கர் உலகிலே ஆக சிறந்த கல்வியாளர்களில் அண்ணல் அம்பேத்கர் ஒருவர். இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்ற கோட்பாட்டை முன்வைத்தது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கோ சமயத்திற்கோ அல்ல, உலக மானுட குலத்திற்கு. அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்று அண்ணல் அம்பேத்கர் முன்வைத்தது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காக அல்ல, உலக மானுடத்திற்கு. அவருடைய சிந்தனை மானுட, எங்கெங்கெல்லாம் மானுட சமூகம் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டிருக்கிறதோ அதனோட மேம்பாட்டிற்கு, உயர்வுக்கு சிந்தித்தது. மார்க்சுடைய கோட்பாடும் அதுதான். ஆனால் ஐயா ராமசாமி ஐயாவுடைய கோட்பாடு என்பது முழுக்க முழுக்க தமிழன் இதற்கு எதிராக சிந்தித்தது கோட்பாடு. நீங்கள் ஒரு கேள்வி அவர் சொல்லுகிறார், சமூக தொண்டாற்ற வருகிற ஒருவனுக்கு மொழி அபிமானம், தேசாபிமானம், இனாபிமானம் எதுவும் கூடாதுன்றார். மொழி இல்லை, தேசம் இல்லை, இனம் இல்லை என்றால் சமூகம் எங்கிருக்கு? எந்த சமூகத்துக்கான தொண்டு? மொழி அபிமானம் இல்லை என்று சொன்ன நீங்கள் இங்கிலீஷ் மொழி மீது அபிமானம் கொண்டது ஏன்? தேச அபிமானம் இல்லை என்று சொன்ன நீங்கள் திராவிட நாடு கேட்டது ஏன்? ஈனாபிமானம் இல்லை என்று சொன்ன நீங்கள் பணத்தின் மீது மட்டும் கடைசி வரை அபிமானம் கொண்டிருந்தது ஏன்? இப்படி 1000 கேள்வி இருக்கு. நீங்கள் அடிப்படையிலேயே என் இனத்தை தமிழன் காட்டுமிராண்டி, தமிழ் மொழி காட்டுமிராண்டிகளின் மொழி, தமிழ் முட்டாள்களின் மொழி என்று எங்களை ஒரு காட்டுமிராண்டி கூட்டம், முட்டாள்களின் கூட்டம் என்று கட்டிவிட்டீர்கள். நீங்கள் வருவதற்கு முன்பே பாடிய எங்கள் பாட்டன் பாரதி, சிங்களம் புட்ககம் சாவகம் தீவு பலவினுக்கும் சென்றேறி அங்கு தங்கள் புலிக்கொடியும் மீன்கொடியும் நின்று சால்புற கண்டவர் தாய் நாடுன்னு பாடிட்டான். தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடடி பாப்பா,
அமிழ்தில் இனியதடி பாப்பா நம் ஆன்றோர்கள் தேசம்ன்றான், எங்களை ஆன்றோர்கள்ங்கிறான். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிறான். நீதான் வந்து படிக்க வச்சேங்கிற. எதை படிக்க வச்ச? எதை படிக்க வச்ச? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவகங்காமை, 18 500 அகநானூறு, புறநானூறு இதெல்லாம் எழுதினவன நீ படிக்க வச்சியா? உலகத்திற்கு வாழ்வில் தந்த வள்ளுவர் பெருமகனாரை நீங்க படிக்க வச்சீங்களா? அறிவு மூதாட்டி அவ்வையை நீங்க படிக்க வச்சீங்களா? யார் படிக்க வச்சது? யார் படிக்க வச்சது? படிக்காத ஒருவன் காமராஜ் பள்ளிக்கூடம் திறந்து எங்களை எல்லாம் படிக்க வச்சான். என்னைய படிக்க வச்சது அவனும் இல்ல. 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் அவன் கட்டின தொடக்க பள்ளியில நான் படித்தேன். அதுக்கப்புறம் 6ஆம் வகுப்புல இருந்து கல்லூரி வரைக்கும் இளங்கலை பொருளாதார வரைக்கும் நீங்க படிக்க வச்சது இஸ்லாமிய பெருமக்கள். அவரை படிக்க வச்சாரு, அவரை பேசி அவர் பேசியாரு. எங்க அண்ணன் பழனி பாபா எடுத்துக்கிட்டு வாரீங்க. அம்பேத்கரையும் பெரியாரையும் பேசாதவன் பேசுகிறவன் எவனா அவனை தலைமையேற்று போன்னு. பெரியார பேசினவன் இன்னைக்கு எல்லாரையும் என்ன இவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு இருக்கோம்? அதே என் அண்ணன் நான் இறந்தால் திராவிட முன்னேற்ற கழக இருவண்ண கொடியை போற்றி புதையுங்கள் என்று பேசியார். அதே என் அண்ணன் பழனி பாபா 2 பேச்சும் இருக்கேன் உடன் பிறந்தார்களே. அந்த காலகட்டம் என்ன, இந்த காலகட்டம் என்ன? அவர் என்ன பேசுறாரு? இறுதியா மானம் உள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானா என்று கேட்டவரும் அவர் தான். நான் மௌத்தானா என் மீது திமுக கொடியை போர்த்தி புதையுங்கள் என்று சொன்னவன் தான் இறுதியாக சொல்கிறான் மானம் உள்ள ஒரு தமிழன் திமுக ஓட்டு போடுவானான். அது சொன்ன காலம். நான் எங்க இருந்தேன்? பெரியார பேசி வந்தேன், மார்க்ஸ் மேடைகள் இருந்தேன், எல்லா மேடைகள் இருந்தேன், திமுக இருந்தேன். நான் பிறக்கும் போது எங்க குடும்பம் எல்லாம் காங்கிரஸ், நான் வளர்றதுனால காங்கிரஸ், திமுக இருந்தேன். அப்புறம் எங்க வந்தேன்? ஏன் இங்க வந்தேன்? தவறு என்று தெரிந்த பிறகு அந்த தவறை சரி செய்யணும், இல்லை நாம சரியாக போகணும். அப்ப எனக்கு ஒரு பாதை வந்தது. பெரியார் அப்ப பேசினியே, இப்ப எதுக்குறியே? அது நான் வழி நடந்த பாதை, இது நான் வழி நடத்தும் பாதை. இன்னைக்கு எங்க அண்ணன் பழனி பாபா இருந்தால் அவர் கூட நான் இருந்திருப்பேன், இல்லைன்னா அவன் தம்பி என்னோட இருந்திருப்பாரு. எனக்கு முன்னாடி இதையெல்லாம் அவர் அங்க நின்று பேசியிருந்திருப்பாரு, நான் இது போல கைதிட்டு இருந்திருப்பேன். இவங்களை ஒழிக்கணும்டா. எல்லாரையும் நம்பினார், காங்கிரஸை நம்பினார், இந்திரா காந்தியோட நட்பு, கருணாநிதி நம்பினார், எம்ஜிஆரோட நம்பினார், எல்லாரோட நட்பு. கடைசி அங்க ஐயா ராமதாஸ் பின்னாடி போய் நின்னார், நட்பு. எவனுமே சரிவல்லடா இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு, இது நாதியற்று நிக்குதடா, வழியே இல்லடா, நாமளே அரசியல் வலிமையாக மாறுவோம் நினைச்சா கொன்னுட்டான். இதான் நடந்தது. அவன் எந்த இடத்துல வீழ்த்தப்பட்டானோ அந்த இடத்துல அவன் தம்பி வந்து நின்னுட்டான். இதான் நடந்துச்சு. புரியுதா அவனுக்கு? அவன் களிமா சொல்லி இஸ்லாமா இருந்தான், நான் களிமா சொல்லாம இஸ்லாமா நிக்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். பெரியாரை யார் தலைமை ஏற்கவில்லையோ அவருடன் அரசியல் பழகாதீர்கள் என்று சொன்னதாக நண்பர் கேட்டார். இதே பெரியார் தான் பார்ப்பனர்களுக்கு பயந்து நம் இஸ்லாமியர்களுக்கு இடம் கொடுப்பது சகதியை விட மலத்தில் காய் வைத்து, பிராமணர் பார்ப்பனருக்கு பயந்து இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது சாணியில் கால் வைப்பதற்கு பயந்து மலத்தின் மீது வைத்ததற்காக இருக்கே என்று ஒரு இடத்தில் கூட என் உடன் பிறந்தார்களே, பெருமைமிக்க பெற்றோர்களே, அவர் நம்மளை இஸ்லாமியர் என்று சொல்லல. துலுக்க பயல்கள், முகமதியர்கள், இவனுக்கு இந்த நாட்டில் என்ன வேலை? RSS பிஜேபி கூட நம்மளை பாகிஸ்தானுக்கு தான் போங்கிறான். நீங்க சொல்ற பெரியார் ஐயா ராமசாமி இவனை ஆப்கானிஸ்தானுக்கு போ சொல்லுன்ற. டேய் சொல்றா, எடுத்து காட்டுறா. பழனி பாபா ஒரு 10 வருஷம் உயிரோட இருந்திருந்தாருன்னா பெரியார் அவர் புதைச்சிருப்பாரு. கால கொடுமை ஒண்ணு பாருங்க. பார்ப்பனர்கள் எதிரி, பார்ப்பனர்கள் நம்மில் கீழான மக்கள் யாரு? ராமசாமி ஐயா, நானு எனக்கு கீழான மக்கள் எவனோ இருக்கான். நம்மில் கீழான மக்கள் ஒருத்தன் வர்றான், நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லைங்கிறான். அது அம்பேத்கர். இவர் எனக்கும் கீழான மக்கள், கிறிஸ்தவர், இஸ்லாமியர், இந்த 4 கும்பல், கூட்டல்ல, இந்த 4 மக்கள் இல்ல, கும்பல் நமக்கு எதிரிகள். இப்ப நான் ஒருத்தன் வந்தல்ல, இந்த இருக்கிற இவங்களுடைய வாரிசு ஒருத்தன் கிளம்பி வர, இந்த நம்மில் கீழானவர்ல, நம்மில் எந்த நம்மில்? நீங்க யாரு? இந்த கீழானவன்ல எவன் இருக்கான்? சரி, கிறிஸ்தவ இஸ்லாமிய எல்லாம் எதிரி ஆயிட்டான், நமக்கு எதிரிங்கிறியா? அந்த நமக்குல யார் இருக்கா? இப்ப புரியுதா?
ஏடா கிறித்தவ இஸ்லாமிய எதிரி ஆயிட்டா சொல்லியிருக்காரா இல்லையாடா? அதுவும் பிறந்த நாள் செய்தியில தலைப்பு செய்தி. நான் கேட்கிற எதிர்கேள்விகளுக்கு எழுப்புகிற கேள்விக்கு பதில் தான் சொல்லணும். அவதூற கிளப்பக்கூடாது. சீமான தெரியாதா, அது பண்ணா தெரியாதா, அதெல்லாம் தெரியுமே, இங்க வா கேட்கறதுக்கு பதில் சொல்லு. என்ன அதுக்குதான் பதில் சொல்லு. தொண்டியிலிருந்து அஸ்பாக். பேரன்பு கொண்டு மண்ணையும் மக்களையும் எங்கள் அண்ணன் மீதும் அண்ணன் மீதும் இந்த சபையை நிறைத்து அமர்ந்திருக்கிற அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கேட்கிறேன். கேள்வி கேட்பதற்கு முன்பாக, இந்த சமூகம் உங்களை பல்வேறு கோணங்களில் விமர்சித்த போதும், உங்களை புறக்கணித்த போதும், உங்களை அலட்சியப்படுத்தி ஏளனம் செய்த போதும், இந்த சமுதாயத்திற்கு ஏதேனும் சின்ன சிக்கல் பிரச்சனை என்று வந்தால் கூட முன்னின்று உளப்பூர்வமாக குரல் எழுப்பி எங்களோடு சேர்ந்து சண்டையிட்டுள்ளீர்கள், சண்டையிடுவீர்கள். மேலும் இந்த சமுதாய தலைவர்களே பழனி பாபா என்கிற மாவீரனை போற்ற மறுத்திருக்கிற சூழ்நிலையில் அவர்களை உங்களுடைய மேடைகள் தோறும் கொண்டு சேர்த்திருக்கிறீர்கள், இந்த இளம் தலைமுறையிலிடத்தில் கொண்டு சென்றிருக்கிறீர்கள். அதற்காக இந்த சமுதாயம் உங்களுக்கு என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய அனுமதியோடு 2 கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன். ஒன்று, இலங்கையிலே நடந்த விடுதலை போது விடுதலை போது சரிதான், கிட்ட வச்சு விளங்குது பேச. அதன் மீது பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு பல விமர்சனங்கள் கேள்விகள் இருக்கிறது. ஆனால் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்திடம் இருக்கிற ஐயப்பாடு கேள்வி என்னவென்றால், அங்கு நடந்த இஸ்லாமியர்களுக்கும் விடுதலை புலிகளுக்குமான அந்த கான்ஃப்ளிக்ட் இன்ன வரைக்குமே பேசு பொருளாகவும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டும் இருக்கிறது. அதை குறித்து இன்றைக்கு விடுதலை புலிகளுடைய முகமாக திகழ்கிற நாம் தமிழர் கட்சி என்ன நிலைப்பாட்டை இந்த இஸ்லாமிய மக்களுக்கு சொல்ல விரும்புகிறது? ஒன்று. இரண்டாவது, அப்போது விடுதலை புலிகளுக்கு இருந்த நோக்கம் என்ன, மேலும் வினை எதிர்வினை எப்படி இருந்தது என்பதை அண்ணன் உடைத்து பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இரண்டாவதாக சிறிய கேள்வி, சமீபத்திலே அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கிற விஜயும் அவருடைய ஆதரவாளர்களும் என்ன கேள்வியை கேட்கிறார்கள் என்றால், இப்போதுதானே அரசியலை ஆரம்பித்திருக்கிறார், இப்போதுதானே வந்திருக்கிறார், இவர் மீது இவ்வளவு காட்டமான விமர்சனங்களை நாம் தமிழர் கட்சி செய்ய வேண்டுமா? எல்லாரும் சீமானாக முடியாது, எல்லாராலும் உங்களை போன்ற பேச முடியாது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வளவு காட்டம் தெரிவிப்பதற்கான காரணம் என்ன என்பதை கேட்கிறார்கள். அவர்களுக்காக ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவனுக்கும் அரசியல் கட்சிக்கும் கருத்தியலும் கொள்கையும் எவ்வளவு முக்கியம் என்பதை ஒப்பிட்டு நீங்கள் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இல்ல, முதல்ல எல்லாரும் பேச மறுத்து விட்டுட்ட பிறகு ஏன் நீங்க பழனி பாபா தொட்டு பேசணுங்கிறதுக்கு முதல்ல விளக்கம் சொல்லணும். ஏன் அண்ணன் பழனி பாபாவை இவர்கள் பேச மறுத்தார்கள் அப்படிங்கிறதுக்கு, அவர் வாழுகிற காலங்களில் முதல்ல அவரை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் இப்போ என்னையை போல இங்கே இருக்கிறவர்களை விட அவர் ஆகப்பெரிய கல்வியாளர். உலக நாடுகளின் எல்லா நாடுகளின் சட்டமும் அவருக்கு தெரியும். பல மொழிகளில் பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர், மிகப்பெரிய செல்வந்தர். ஒரு மாத வருவாய் மட்டுமே அவருக்கு 66 லட்சம், 3000 ஏக்கர்களுக்கு மேலாக அவருக்கு தோட்டம், அரண்மனை போல வீடு. அதையெல்லாம் விட்டுட்டு இந்த சமூக மக்களுக்காக பாடுபட வேண்டும் என்பதற்காகவே திருமணம் செய்யாமலே இருந்து 45வது வயதிலே அவர் கொல்லப்படுகிறார். இந்த நாட்டில் உசிலம்பட்டியிலே இருக்கிற தெய்வ திருமணம் தாத்தா பேரில் இருக்கிற கல்லூரி, கமுதியிலே இருக்கிற கல்லூரி, திருநெல்வேலி இருக்கிற கல்லூரி எல்லாம் அவர் நன்கொடையிலே கட்டப்பட்டதுதான் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
பேச்சின் ஓட்டத்திலே நான் விதைப்பதெல்லாம் கனிகள் அல்ல, விதைகள். ஒரு நாள் அது முளைத்து வரும். வீரியமிக்க எழுச்சி மிக்க இளைஞர் கூட்டம் எழுந்து வரும். அது ஒரு நாள் என்னை அடக்கம் செய்த இடத்திலே தோண்டி எடுத்து என் எலும்பு கொடுக்கு நன்றி செலுத்தும் அப்படின்னு. அந்த விதைகளில் ஒன்று தான் நம்ம இப்போ எடுத்து எலும்பு கூட இல்லை, அவர் சிந்தனை எடுத்து நன்றி செலுத்திக்கிட்டு இருக்கோம். அவரை ஏன் இவர்கள் பேச கைவிட்டார்கள் என்றால், இருக்கிற இஸ்லாமிய இயக்க தலைவர்கள் மற்றவர் எல்லாருமே திமுகவிடத்திலே கூட்டணியில் இருப்பதால், கடைசி காலத்தில் அவர் கடுமையாக திமுகவை எதிர்த்து பேசிவிட்டதால், பழனிபாபாவை பேசினால் கூட்டணியிலே நமக்கு இடம் சிக்க தருவார்களா என்ற அச்சத்தில் அவர்கள் பேச தயங்கிவிட்டார்கள். நமக்கு அந்த குறை இல்லை. நாம் அரசிடத்திலே எழுப்பிய கேள்வி, நீ மதவாதத்திற்கு எதிராக போராடுகிறோம் என்கிறாய், மதவாதத்திற்கு எதிரான ஆட்சியவே செய்கிறோம் என்கிறாய். மதவாதத்திற்கு மத தீவிரவாதத்திற்கு எதிராகவே போராடி ஒருவன் உயிர் நீத்திருக்கிறான். யார் யாருக்கோ நீங்க வணக்கம் செலுத்துகிறீர்கள். பழனிபாபா அவர்களுடைய படத்தை வைத்து ஒரே ஒரு முறை ஒரு வணக்கத்தை செலுத்தலாம். அப்படி இருந்தால் நீங்க உண்மையிலே மதவாதத்துக்கு எதிரான ஒரு அரசு அமைப்பு என்று நம்ம கருதலாம். அவர்தான் மதவாதத்திற்காக போராடி தன் இன்னுயிரையே ஈகம் செய்தவர். அவரை போற்றல, அதனால நாம போற்றோம். அது காத்தான்குடியில் நடந்தது. அது முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும், அது ஒரு துயரம் தோய்ந்த சம்பவம். தலைவர் கட்டளையின்படி தான் அது நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் நம்ப வேண்டியது இல்லை, அது தெரியாது. இங்கே என்ன நடந்துருச்சுன்னா, போராட்ட தளத்தில் அவன் நுட்பமா சிங்களன் இஸ்லாமிய மக்களை நமக்கு எதிராக திரித்து விட்டு இந்த போராட்டத்தில் பங்கேற்க விடாமல் தடுத்து சிக்கல் செய்து கொண்டிருக்கும் போது அண்ணனே சொன்னது, நாம் இந்த தேசத்தை, நமக்கான தேசத்தை அடைவோம், பிறகு உங்களுக்கு அந்த நாட்டுக்குள் ஒரு தனி நாடு வேண்டுமானாலும் நம்ம பிரித்து கொள்வோம், இணைந்து போராடுவோம் என்றதில் அந்த இணக்கப்பாட்டை சிங்களன் இப்போ எப்படி தமிழர்களை சாதி மதங்களாக பிரித்து திராவிடர்கள் இந்தியர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அதே நுட்பத்தை தான் அந்த சிங்களனும் கையாண்டார். அதில் அந்த பிரச்சனையில் இங்கே இயக்கம், இங்கே முகாம் இருக்கிறது, இங்கே முகாமிட்டிருக்கிறது, இந்த தகவல்கள் எதன் மூலமாக சிங்கள படைகளுக்கு போகுது என்றால் இந்த மக்களால் தான் போகுது என்றதை தெரிஞ்சு நம்பி அன்றைக்கு வழிபாட்டில் இருந்த மக்களை இன்னைக்கும் இருக்கிற கருணாதான் அதை இதே ராமேஸ்வரத்தில் பெரிய வணக்க கூட்டம் நடத்தும் போது பொது மேடையிலேயே பேசி விளக்கம் அளித்த அண்ணன், அந்த சம்பவத்திற்காக தமிழ் பேரின மக்களின் சார்பாக நான் வருந்துகிறேன், அதுக்காக மன்னிப்பு கேட்கிறேன் கூட நான் சொன்னேன். அது என்ன, இப்போ அந்த காயத்தை திருப்பி திருப்பி நம்ம பேசி கொண்டிருந்தால் இப்போதைக்கு சிங்களர்கள் நம் இஸ்லாமிய மக்களை என்ன பாடுபடுத்துகிறார்கள் என்று பாருங்கள். அங்கே ஒரு தலைவர் பிரபாகரன் தலைமையில் ஒரு படை இருந்தபோது அவர்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள். அங்கே யாரும் இல்லை என்ற போது அவர்கள் வாழ்வுக்கே ஆபத்து வருது. மதிப்பிற்குரிய நம்முடைய ஐயா அப்துல் கலாம் அவர்கள் இலங்கைக்கு பயணம் சென்ற போது, இன்றும் என்னுடைய அருமை நண்பர் பொன்ராஜ் அவர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் கேட்டு பெறலாம், அண்ணன் சொல்றது உண்மையான்னு. ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய சொந்தங்கள் ஐயா அப்துல் கலாமை கூடி நின்று, பிரபாகரன் மாதிரி ஒரு தலைவன் எங்களுக்கு கிடைச்சது பெருமை, அவர் இல்லைனாலும் அவர் ஆவியாக வந்துனாலும் எங்களை அவர்தான் ஆள வேண்டும் என்று பேசியதை இவர் என்னிடத்தில் பதிவு செய்தார். இப்படி அந்த மக்கள் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கார்கள் பிரபாகரன் மீது என்று. அதை நம்முடைய ஐயா அப்துல் கலாம் அவர்களிடத்திலே பதிவு செய்திருக்கார்கள். இன்றைய சூழலில் தான் நீங்க பார்க்கணும், அந்த செயல் தவறு என்று நீங்க நினைத்தீர்களால் அதை நான் நியாயப்படுத்த தயாரா இல்லை, அதை விரும்பலை. அது தவறாகவே இருக்கட்டும். அதுக்காக நீங்க காயம்பட்டது போல நானும் காயம்படுறேன், வருந்துறேன். அதை கடந்து இன்று இருக்கிற நம்முடைய பிள்ளைகள், வருங்கால பிள்ளைகள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு எது வாய்ப்பு என்று பாருங்கள். நான் எடுத்து வைக்கிற அரசியல் கோட்பாடுகள் இந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு பாதுகாப்பாக ஒரு பேரனாக இருக்கும். இந்த மகன் உண்மையும் நேர்மையுமாக இருப்பான் என்று நம்பினால் என் கைகளை பிடித்து எனக்கு அழுத்தி எனக்கு வலிமை சார். இவ்வளவு காலம் நம்பிவிட்டீர்கள் திமுகவை, இவ்வளவு காலம் நம்பிவிட்டீர்கள் அதிமுகவை. ஒரே ஒரு முறை உங்கள் மகன் என்னையே, உங்கள் உடன் பிறந்தானை நம்பி இந்த ஆட்சியை ஒரு முறை கொடுத்து பாருங்கள். நீங்கள் எப்படி சொல்வீர்கள், அன்னைக்கே இவன்கிட்ட கொடுத்துருக்கலாம் என்று எண்ணுகிற அளவிற்கு இந்த நாட்டை நிர்வகித்து காட்டு. தமிழர், நம் இன முன்னோர்கள், ஏன் ஆட்சியாளர் உமர் சொல்றாரு, ஒருவன் திருடினான்னா கையை வெட்டுறாங்கிறார்.
அதுக்கும் பசிக்காக திருநானா ஆட்சியாளன் கையை வெட்டுறான்றார். ஆக சிறந்த எல்லோரும் போற்றத்தக்க உலகம் நம்மை பின்பற்றத்தக்க ஒரு ஆட்சியை நம்மளால் கொடுக்க முடியும். உங்களுடைய கேள்வி மிகச்சரியானது. அந்த சம்பவத்தை இப்போ என் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. தாத்தா முத்துராமலிங்க தேவருக்கும் வணக்கம் செலுத்துவான் சீமான், கொல்லப்பட்ட இமானுவேல் சேரன் தாத்தாவுக்கும் வணக்கம் செலுத்துவான் சீமான். கடந்த கால காயங்களை மறந்து எதிர்காலத்தை நோக்கி இந்த இன பிள்ளைகள் சமூக ஓர்மையை நோக்கி ஓடிக்கொண்டும் போது பழைய பகையவே திராவிடன் கீறி விட்டுக்கிட்டே இருப்பான். அப்ப அதை பேசிக்கொண்டே இருந்த பயனில்லை. அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரணும். அதில் நீங்கள் காயம்பட்டிருக்கீங்க. அது மாதிரி கேள்விகள் ஒவ்வொரு தளத்திலும் எனக்கு எழுப்பப்படுது. அதுக்காக நான் வருந்துறேன். மறுபடி நான் ஒரு மன்னிப்பை, ஒரு பொது வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இனி வருங்காலங்களில் நம் எல்லோரும் இணைந்து நின்றுதான் நமக்கான பாதுகாப்பான அரசியலையும் அதிகாரத்தையும் கட்டி எழுப்ப வேண்டும். தன்னை தற்காத்து கொள்ள முடியாதவன் வாழ்வதில் அர்த்தமில்லை என்கிறான் சார்லஸ் டார்வின். தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும் என்கிறான். சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் என்கிறார்கள். நாம் தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும். என்னரும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு, என்னரும் பெற்றோர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, திமுக தான் நமக்கு பாதுகாப்பு என்று நீங்கள் சொல்லுகிற போது அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு இல்லையா என்ற கேள்வி என் போன்ற பிள்ளைகளுக்கு எழுந்து விடுகிறது. இந்த திமுகவை நீங்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறீர்களா, அவர்கள் நம்மை பாதுகாக்கிறார்களா என்பதை நீங்களே உங்கள் மனச்சான்றை தொட்டு கேள்வி எழுப்பி பாருங்கள். அவர்களை பாதுகாப்பாக வாழவும் ஆளவும் வைத்திருப்பது நீங்கள் தான் என்பதை உணராத வரை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் விடிவும் இல்லை, இந்த துயரங்களுக்கு ஒரு முடிவும் இல்லை. அதனால் ஆழமான கேள்வியை கேட்ட திருப்பி ஒரு கேள்வி, தம்பி விஜய் அவர்கள் வருகையை பற்றி. 15 ஆண்டுகளாக அண்ணன் எடுத்து வைத்திருக்கிற கோட்பாடுகளை நீங்கள் பார்த்தீர்கள். மொழி குறித்தோ, இனம் குறித்தோ, இந்த இனத்தின் வரலாற்று குறித்தோ, இந்த இனம் தூக்கி சுமந்து வந்த துயரம் குறித்தோ ஒன்றும் இல்லை. இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையில் அவருக்கு ஏதாவது நிலைப்பாடு இருக்கா? இல்லை. இஸ்லாமிய மக்களின் உரிமை, சரியத்து, வக்பு வாரிய சட்டம், முத்தலாக்கு ஏதாவது நிலைப்பாடு இருக்கா? இல்லை. எதுலையாவது இருக்கா? கச்சத்தீவு திருப்பி எடுக்கணும். கச்சத்தீவு கொடுத்ததனால் வந்த காயம் 800 பேருக்கு மேலே தாக்கி அழிக்கப்பட்டிருக்கார்கள். அந்த சாவின் வழி அண்ணன் முன்வைத்த கோட்பாட்டை தாண்டி ஒரு தத்துவத்தை வைத்து அவரையும் விட ஆகச் சிறந்த ஒரு கோட்பாட்டோடு நான் வருகிறேன் என்றால் கைதட்டி வரவேற்று முதல் தொண்டனாக இருக்க தயாராக தான் இந்த சீமான். நீங்க புரிஞ்சுக்கணும். நீ ஒண்ணுமே இல்லாம ஆன்றோர்களும் சான்றோர்களும் இருந்து அரசியல் செஞ்ச இந்த நிலத்தில் உலகத்திற்கு பொதுமறை தந்த மக்கள், அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர் கூட்டம், எப்பேற்பட்ட இனத்தின் மக்கள், எவ்வளவு பெரிய பேரறிஞர் இருந்த இடத்தில், இந்த இடத்தில் இவ்வளவு பெரிய கோட்பாட்டை வைத்து இந்திய திராவிட சூழ்ச்சிகளால் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டு உரிமை இழந்த அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் சமூகத்தில் இனச்சாவில் இருந்து கத்தல் கதலில் இருந்து பிறந்த மகன் கருணாநிதி ஜெயலலிதா என்ற மிகப்பெரிய ஆளுமைகளை ஊடறுத்து 1.5 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்து 220 வழக்குகளை போடப்பட்டு ஏறாத நீதிமன்ற படிக்கட்டில்லை, தொழில் செய்ய முடியாது, கடவுச்சீட்டில்லை, ஒரு நாட்டுக்கு பறந்து செல்ல முடியாது, எங்கேயும் போக முடியாது. எல்லாத்தையும் விட்டு என் மொழி, என் இனம், என் நாடு, என் மக்கள், அவர்களின் எதிர்கால பாதுகாப்ப நல்வாழ்வு என்று நின்று ஒரு ரூபாய் வாக்குக்கு காசு கொடுக்காமல் ஒருத்தருடைய ஆதரவு, இந்த சாதி சீமானை ஆதரித்தது, இந்த மதம் இவனை ஆதரித்தது, இந்த முதலாளி இவனுக்கு நிதி கொடுத்தான் என்று அது பிச்சை எடுத்து திரள் நிதி என்று திரட்டி, அதை கூட திமுக கேள்வி பண்ணும், பிச்சை எடுத்து கட்சி நடத்தி போராடி 4,50,000 வாக்கு 1.1 இருந்து 8.5 விழுக்காடு வாக்கை வாங்கி தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற ஒரே அரசியல் கட்சியா வந்து இவ்வளவு தூரம் ஏறி ஒரு கவனத்தை பெற்று இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்தி மேலே ஏறி தமிழ் தேசிய அரசியலை கட்டி நிறுவனம்ங்கிற போது திடீர்னு உள்ள வந்து திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுதான், மறுபடியும் பெரியார், மறுபடியும் அண்ணா, மறுபடியும் எம்ஜிஆர் அப்படின்னா வரலாறு திரும்புதா, அங்கேயே சுத்துதா. தம்பி, திமுகவின் தோற்றுனர் பேரறிஞர் அண்ணா, அதிமுகவின் தோற்றுனர் ஐயா எம்ஜிஆர்,
ரெண்டு பேரும் படத்தை வச்சுக்கிட்டு எங்கிட்டு வரலாறு திரும்ப நீ தான் திரும்பணும். உங்களுக்கு புரியுதா? திராவிடம் என்ற கோட்பாடு என்னரும் சொந்தங்களே, தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமான கொண்டு வரப்பட்ட ஒன்று என்பதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருத்தை ஏற்பவர் எதிர்ப்பவர் எவர்? இங்கே எதிர்ப்பவர் தமிழர் அல்லாதவர் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்றுதான் திராவிடம். திராவிடம் என்ற ஒன்றே கிடையாது. எப்படி பார்த்தாலும் சங்கி, நான் கூட சொன்னேன், சங்கி என்றால் கூட நண்பன் என்ற பொருள் வருது. திராவிடம் என்றால் எப்படி பார்த்தாலும் திருடன் என்றுதான் பொருள் வருது. எப்படி பார்த்தாலும் அந்த சொல்லே தமிழ் சொல்லு இல்ல, அது சமஸ்கிருதம். அப்ப அங்கிருந்த திருட்டு மாடல், அது தமிழ் இல்ல, ஆங்கிலம். எது திராவிட மாடல் ஆட்சி. அது எதிர்க்கணும்னு ஒண்ணு இல்ல. நீ நான் கேட்கிற கேள்வியை சொல்லு. தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள். உன் தமிழில் என்ன இருக்கிறது? இப்ப நான் ஒரு தமிழன், இவர் தெலுங்கர் என் நிலத்தில் வாழ்றார், இவர் ஒரு கன்னடர் என் நிலத்தில் வாழ்றார், இவர் ஒரு மலையாளி, அவர் ஒரு மராட்டி, இவர் ஒரு பீகாரி, இவர் குஜராத்தி, எல்லாரும் என் தாய் நிலத்தில் வாழ்றாங்க. நீ கன்னடர், நீ உன் தாய்மொழி நீ கர்நாடகா. நீ இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு உன் தமிழில் என்ன இருக்குன்னு கேட்டா இவர்கள் மொழியிலெல்லாம் இருக்கு, என் மொழியில இல்லையாங்கிற கேள்வி எனக்கு வருமா வராது? கேரள கவிஞன், மலையாள கவிஞன் ஆத்தூர் ரவிவர்மா சொல்லுகிறான், உலகத்திலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் கிரேக்கர்கள், சீனர்கள், அதையும் தாண்டி இந்தியாவில் தமிழர்கள் என்று சொல்றான். அவன் அடுத்த வரி சொல்ற, அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி என்பதிலே எனக்கு பெருமை என்று பதிவு செய்யறான். நீ என் மொழியை சனியன் ஒளிங்கிறான். அவன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிதல் இனிதானது எங்கும் இல்லை என்றான். இவன் பாப்பா நீ எனக்கு தந்த. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? என் தாயை இழிவுபடுத்தியவனை தந்தை என்று போற்ற சொல்ற நீ. தமிழ் காட்டுமிராண்டி பாஷை பேசுற நீ யாரு? காட்டுமிராண்டி தானே. தமிழ் முட்டாள்களின் பாஷை பேசுற நீ யாரு? முட்டாள் தானே. நீ முட்டாள் காட்டுமிராண்டியா ஏற்கிறியா? பிறகு இப்ப திருப்பி நீ கூட்டிட்டு வந்தீங்கன்னா, ஏய் இங்க வாடா அப்படின்னு தொலைத்தோம், இங்க வாடா நீ என்னது? அப்புறம் எதையாவது தெரிஞ்சு வரணும்ல. காமராஜரை வச்ச, யார் காமராஜர் 10 நிமிஷம் பேசு. வேலுநாச்சியாரை வச்ச, யாரு வேலுநாச்சியார்னு ஒரு 10 நிமிஷம் பேசு. நீ மொத்தமாவே பேச அனுமதி கேட்கறதே 10 நிமிஷம் தான் கேட்கிற. தெரியுமாடா? ஏய் திருச்சியில இந்த போராடல அதுக்கு கேட்கறத 15 நிமிஷம் தான் கேட்டிருக்காப்ல. அரசு இன்னொரு 5 நிமிஷம் பேசிக்கன்னு கொடுத்துருக்குது. இதுக்கே சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும், நடிச்சு பார்த்து வந்து பேசணும். அடுத்த சனிக்கிழமை சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு. இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா? நீ வேடிக்கை காட்ட வர்றவனா இருக்க. ஒரு அடிப்படை தெரியுதா உனக்கு? நீ படிச்சிருக்கீல, அடிப்படை தெரியுதா? செத்த மிருகத்தை செத்ததை திங்காத சிங்கம். இதுல இருந்தே உனக்கு தெரியல. அது எந்த காலத்துலயும் வேட்டைக்கு போகாதரா. பெண் சிங்கம் தாண்டா வேட்டையாடி கொண்டாரும், அது செத்த தாண்டா முன்னாடி கொண்டாந்து போடும், அதை தாண்டா அது திங்குது. நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம், வேடிக்கை பார்க்க வர சிங்கமா இல்ல, வேடிக்கை காட்ட வர சிங்கமா இருக்க. கோட்பாட்டு அளவுல தான் எதிர்க்கிறேன். உறவளவுல நீ அண்ணன் தம்பி இல்லைன்னு நம்ம பேசுறோமா, சண்டை போடுறோமா? அப்ப எதிர்க்காம எப்படி? நீ பெரிய எதிரிகளோட மண்ணு கட்டி நான் முன்னேறி போகும்போது வெறும் திரைக்கவர்ச்சி வச்சு மூடலாம் போது ஏறி வந்த ஒரு எளிய மகன் எங்க அண்ணன் கமலஹாசனை குறுக்க விட்டாங்க. அதை அடிச்சு முன்னேறி போகும்போது இவர் வர்றாரு. வரும்போது முன்னாடி நிக்கிறவன்ட்ட என்ன பேசணும்? நல்லா படிக்கணும், பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளா இருக்கணும், இந்த மது இந்த தீ பழக்கங்கள் இல்லாமல் இருக்கணும், ஒரு வேலையை தேடிக்கிறங்க, நமக்கு ஒரு காலம் வருது, நம்ம நல்லபடியா ஆச்சு, இப்படிலாம் பேசணும்ல. எவனாவது அவர் பேசுறத உட்கார்ந்து கேட்டு பார்த்திருக்கியாடா? தியேட்டர்ல முதல் காட்சி கத்தோம்ல, அதே தான். அப்புறம் ஏன எதிர்க்கிறீங்கன்னா, உனக்கு நண்பா நண்பி, எனக்கு தம்பி தங்கைகள், அவன் எதிர்காலத்துக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அவனை வந்து இப்படி விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கத்துறேன். ஏய்
இருப்பா, உன் வேலை இல்லைப்பா, இருப்பா. நான் இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்லன்னா குறுக்க வரும்போது என்னடா இவன் வேற ஒரு இதுன்னா வருது. எதிர்க்க வேண்டிய தேவை எனக்கு என்ன வம்பா வருது? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிப்போ. பாரதிய ஜனதா உன் கொள்கை எதிரி. முதல்ல உன் கொள்கையை சொல்லு, அது எதிராக இருக்கா இல்லையான்னு நான் சொல்றேன். என்னடா சிரிக்கிறா? ஏன் முதல்ல உன் கொள்கையை சொல்லுப்பா. என் கொள்கை எதிரி அது இல்லடா கொள்கை. எந்தெந்த கொள்கையில் உனக்கு எதிரி அதுதான் கொள்கை. திமுக அரசியல் எதிரி. எந்தெந்த அரசியலில் முரண்படுற? அப்போ அதிமுகவின் அரசியல் உனக்கு எதிரியா இல்ல. அப்ப காங்கிரசின் கொள்கை உனக்கு எதிரியா இல்ல. அதானது. பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு கொள்கை மாற்று யாராவது இந்த கூட்டத்தில் சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க பெருமக்களே. வெளியுறவுத்துறை கொள்கை, பாதுகாப்பு கொள்கை, மருத்துவ கொள்கை, கல்விக் கொள்கை, போக்குவரத்து எதுலையாவது இருக்காட தம்பி? எல்லாம் சேம். திரும்ப திரும்ப சொல்றேன், பாரதிய ஜனதா காங்கிரஸ், திமுக அதிமுக கொடிகளில் வண்ணம் மாறும், கொள்கையில் எண்ணம் மாறாது. பார்ட்டி சேஞ்ச், நோ பாலிசி சேஞ்ச். போட்டு குழப்பிக்காத. ரெண்டா பயலா யோக்கிய பய. இந்த நாட்டிலே தமிழ் தேசிய மக்கள் பெருத்து வாழ்கிற இந்த நாட்டிலே இருக்கிற பலாயிரக்கணக்கான பிரச்சனையை தந்தவன் எவன்? ஒன்னு காங்கிரஸ், பாரதிய ஜனதா. அவன் திணித்த போது கைகட்டி வேடிக்கை பார்த்த அனுமதித்தவன் எவன்? திமுக அதிமுக. இந்த 4 பேரை தாண்டி எனக்கு இந்த நாட்டில் பிரச்சனை வந்ததுன்னு யாராவது சொல். இந்த 4 பேருமே திட்டு போய். அப்ப 4 பேருமே அடிக்கணும். என்ன எப்படி கூடுவான்? எப்படி கூடுவான்? திமுக ஆட்சியை ஒழிக்கணும், எல்லாரும் வாங்க ஒன்னா நிப்போம். ஏடிஎம்கே. பிஜேபி உள்ள விட்டுறப்படாது, எல்லாரும் வாங்க ஒன்னா நிப்போம். டிஎம்கே. நான் உங்க 2 பேரையும் ஒழிக்கணும், அதனால நாங்க ஒன்னா நிக்கிறோம். எப்படி நிக்கிறோம்? நம்பர் 1. ஒரு கட்சியை ஒழிக்கிறதே கொள்கையா இருக்க முடியுமாடா? ஒழிச்சிட்டு நீ என்னடா பண்ணுவ? நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க நமக்கு? தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளாரே? நன்மையை வைத்துத்தான். திமுகவுக்கு மாற்று இன்னொரு திமுக எப்படி இருக்க முடியும்? நெருப்பை வைத்து எப்படி அணைக்க முடியும்? அங்க ஒரு தண்ணி தேவைப்படும். ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக சுமாரான ஊழல் லஞ்சம் இல்லை, அங்க உண்மையும் நேர்மையும் தான் மாற்றா இருக்க முடியும். அதை தான் நாம சொல்றோம். நீ அப்படி எதையுமே சொல்லாம இப்பதானே வந்திருக்காருன்னு இப்பதுக்கு வர, அப்புறமா வா, நான் இவங்களை முடிச்சுக்கிறேன். இப்ப எதுக்கு வரணும்னு சொல்லு தம்பி. முதலமைச்சர் ஆவது அல்ல லட்சியம். முதலமைச்சராகி நான் என்ன செய்ய போகிறேன் என்பதுதான் இலக்கு, லட்சியம். இப்ப அண்ணன் சொல்றேன்ல, எல்லாருக்கும் ஏழை பணக்காரன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற பாகுபாடின்றி அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வி இலவசம். உலகத்தரத்திற்கு. உலகத்தரம்னா என்ன? உலகத்திலே கல்வியிலே முதலிடத்தில் இருப்பது தென்கொரியா, 2வது ஜப்பான், 3வது சிங்கப்பூர், 4வது ஹாங்காங், 5வது பின்லாந்து. இந்த 5 நாடுகளை தாண்டி ஆகச் சிறந்த கல்வியை என் நாட்டு பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேங்கிறேன். இது என்ன? என் லட்சியம். என் லட்சியம். ஏடா தம்பி, உலக தரத்திற்கு மருத்துவத்தை என் மக்களுக்கு கொடுப்பேன். அரசு மருத்துவமனைங்கிறது இன்னைக்கு பிணறுப்பு அறுவை மார்ச்சோரி கூட மாதிரி இருக்கு. இல்லை, நட்சத்திர விடுதி போல சிங்கப்பூர், மலேசியா, லண்டன், மற்ற நாடு, அரபு நாடுகளில் எப்படி மருத்துவமனை இருக்கோ அந்த தரத்துக்கு தூக்கிட்டு வருவேன்றேன். இது என் கனவு. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை கொடுப்பேன். இனி படிக்காதவர்களே இல்லை என்ற நிலையை என் தாய்நாட்டில் உருவாக்குவேங்கிறதுலாம் இது ஒரு கனவு, இது ஒரு இலக்கு, இது ஒரு லட்சியம். காரணம், கண்கள் வழி நடத்தி என் கால்கள் பயணிக்கல, என் கனவு வழி நடத்தி என் கால்கள் பயணிக்கும். அதை நீ புரிஞ்சுக்கணும். இது என் கனவு இல்ல, பல 100 ஆண்டுகளாய் என் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு. பழனி பாபா கனவு, காகிதம் இல்லத்து கனவு, எண்ணுயிர் தலைவன் பிரபாகரன் கனவு. இது நம் முன்னோர்களின் கனவு. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது எழுவது நாடு. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையதாகரன். குடிதலி கோலோச்சு மாநில மன்னன், அடிதலி நிற்கும் உலகு. இதெல்லாம் ஒரு அரசாட்சி எப்படி செய்யணும்னு நமது முன்னவன் வள்ளுவ பெருமானார் வகுத்து தந்த மறை. அந்த மறையின் வழியிலே ஒரு ஆட்சி. இப்படி ஒண்ணும் இல்லாம வந்துட்டு இது என்ன ஓட்டா, இது என்ன நம்ம எதிரிகளுக்கு வைக்கிற வேட்டா, இது என்ன நாம் கோட்டைக்கு போகிற ரூட்டா, நான் சாப்பிட்டேன் புரட்டா வரட்டா காட்டுறேன் டாட்டா, இப்படியாடா டே என்னது?
ஏண்டா இவ்வளவு பேர் பேசுறீங்க, இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்க, இன்னும் எத்தனை ஆயிரம் கேள்விகள் வந்தாலும் எதிர்கொள்கிற ஆற்றலை என் இன முன்னோர் வரலாறு எனக்கு வழிகாட்டியிருக்கு. நீங்க எந்திரிட்டு எழுதி வச்சுக்கிட்டு இந்த இடத்தில் கையை தூக்கவும், இந்த இடத்தில் ஆவேசமாக பேசவும், இங்கேனா டப்பிங் தேட்டர்ல டப்பிங் பேசுற மாதிரி அப்படி பேசக்கூடாது. சொந்த பேரையே மதுரை கிழக்கு விஜய், மேற்கு விஜய், எவனோ சொல்லியிருக்கான். உசிலம்பட்டியில கள்ளர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் கொஞ்சம் வீரமா இருப்பாங்க அப்படின்னா உசிலம்பட்டி விஜய். என்னது? ரெண்டே பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிவிக்கு இன்னொன்னு டிஎம்கேன்னு. ரெண்டு பேரும், ஒரு பொம்பளை டிஎம்கேல திருடி இருக்கா, இன்னொரு பொம்பளை டிவிக்கேல திருடி. இங்க ஒரு டீம் மாஸ்டர். என்னது? அண்ணனை அமைதியா போகும்போது விட்டுறணும். நான் கொஞ்ச நாள் பொறுத்தேன். சும்மா வாய தோண்டும் போது அப்புறம் வெளுக்க வேண்டியதானே. பெரியார் கொள்கை வழிகாட்டின்ல எந்தெந்த கொள்கையை எடுத்துக்கிட்டான்னு கேட்டேன். அது சொல்லு. நல்லா இருக்கேன், நானும் பின்பற்றிக்கிறேன். என்ன வேணும்னாப்பா செய்யறேன், வேணும்னா செய்யறேன். டேய், வேற ஆளா இருந்தா ஒன்னு தற்கொலை பண்ணி செத்துருப்பான், இல்லைன்னா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான், பைத்தியமாயி பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பான். இந்த மகனுக்குள்ள இருக்கிற உறுதியை தந்தவன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவன், என் முன்னோர்கள். நான் என்னடா உயிரோட போராடிக்கிட்டு இருக்கேன். போராடி செத்தவங்கடா அவங்கலாம். நீ வந்து போயிட்டு என்னென்ன இது இவர் அப்படின்ன. இதை தாண்டி ஒரு அரசியல் எடுத்து வை. நல்லா பேசுறாப்லையே தம்பி, நம்மளே ஆதரிக்கலாம். அது முகத்தை பார்த்து என் முகம்தான் இதுக்கு போடுங்க ஓட்டு. 5 வருஷம் கழிச்சு இந்த மூஞ்சி கேவலமாய் போகும். என் முகத்தை பார்க்காதீர்கள், நான் முன்வைக்கிற கருத்தை பாருங்கள். அதான என் மதத்தை பார்க்காதீர்கள், அதை கடந்து நாங்கள் முன்வைக்கிற மானுடத்தை பாருங்கள், உயிர்மை நேயத்தை பாருங்கள். அப்படிதானே பார்க்கணும். அதை பேசாம சாதியை பார்க்காதீர்கள், நாங்கள் எங்களின் சாதிக்க துடிக்கிற அந்த எண்ணத்தை பாருங்கள். அப்படிதானே வைக்கணும். நோம்பு கஞ்சி குடிக்க நீ எந்த கட்சி வந்தாலும் இந்த அடிதான். என்ன தெரியுமா, எங்க மச்சனை என் தம்பி எல்லாம் மச்சான் வா மச்சான் இப்பதான் இருக்குன்னு, யாருமே வரலன்னா நான் வரேன். எல்லாரும் வந்து குடிக்கிறான். ஒரு எங்க அண்ணன் இறந்து போயிட்டா. நம்ம அண்ணன் பார்க்கட்டேன் அந்த ஒரு நாள் முஸ்லீம்லாம் ஏன்னா இந்த போராட்டத்துக்கு வரலன்னு. நீ வேற மானத்தை கிடைக்காம சும்மா அப்படின்னா ஒரு நாள் முஸ்லீம் ஒரு நாள் மட்டும் வருவாங்க. அதுதான் தவறு. நான் என் தம்பி எல்லாம் வந்து நீ வான்னு நான் இப்பவும் சொல்றேன், என் மக்களின் உணவுக்கானவன் இல்லை, அவர்கள் உணர்வுக்கானவன், உரிமைக்கானவன், அவர்களுக்கு உயிரானவன். அதனால நான் போய் இந்த ஒரு நாள் இப்தார் விருந்தில் போய் பங்கேற்று சார் சாப்பிட்றதுக்கான ஆள் இல்லை. நான் கடைசியா சார் ஒரே ஒரு கேள்வி. இறைவன் நாடினால் அது அன்னைக்கு சொல்லிட்டு மெரினால இருக்கிறதே இடிக்க போறேன். அப்புறம் அங்கே போய் அன்னைக்கு எங்க அண்ணன் தடாரன்னு கேட்ட போது கடற்கரையில இல்லை, எங்க அண்ணன் பிறந்த ஊர்ல எங்க ஒரு அடக்கம் செய்யப்பட்டிருக்கோ அந்த இடத்துல மிகப்பெரிய நினைவு மண்டபம் கட்டி அண்ணனுடைய பேச்சுகளை எப்ப போனாலும் கேட்கலாம்ங்கிற மாதிரி திரையிட்டு வசதியோட அந்த டிஜிட்டல் எண்ணியல் திரையோட அது செய்யறேன்னு நான் சொல்லிட்டேன். கடற்கரை தான், யாருக்கும் கல்லறை இல்லை. இருக்கிற கல்லறைகள் ஒரு நாள் இரவில் இல்லை. அண்ணன் ஓட்டுக்கானவரா இருந்தாருன்னா இந்த உங்க கேள்விக்கு சரின்னு சொல்லியிருப்பாரு உங்களை சமாதானப்படுத்துறதுக்கு. அவர் ஓட்டுக்கானவர் இல்ல, நாட்டுக்கானவர். கடற்கரை தான், கல்லறை தான். அது தனியா இருக்கணும், இது தனியா இருக்கணும். கடைசி கேள்வியா இருக்கு. ஒரே ஒரு கேள்வி. வக்ஃபுடைய விஷயங்கள் எல்லாமே நீங்க தெளிவா பதிவு பண்ணியிருக்கீங்க. இந்த வக்ஃபுடைய விஷயத்துல சொத்துக்கள் அதிகமாக இருக்கு. அந்த சொத்துக்கள் கீழே தமிழகம் 234 தொகுதிகளாக இருந்தாலும் கூட இந்த 234 தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய அனைத்து மஸ்ஜிதுகளில் மத போதகர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் அரசாணை இறைவனுடைய உதவியோடு நீங்கள் நிச்சயமாக அமர்வீர்கள். அந்த மத போதகர்களுக்கு நீங்கள் உரிய அரசு ஊதியங்களை உங்களுடைய ஆட்சியில் அது வலுவாக ஆக்கப்பட்டு அது நிறைவு செய்யப்படுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இல்லை, இதே கேள்வி அன்னைக்கு அண்ணன் தடா ரஹீம் இதுலையும் வச்சாங்க. உறுதியாக செய்வோம். இந்த கோரிக்கையை என் தம்பி என்கிட்ட பேசினான். நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறோம்ல, அண்ணன் இப்படி ஒரு சிக்கல் இருக்கு, சரி விடு செஞ்சிருவோம், அவ்வளோதானே. எனக்கு தெரியாது
இங்கே இருக்கிற இமாம்களுக்கு இந்த நம்ம குரான் ஓதுகிறவர்களுக்கு அரசு ஊதியம் கொடுப்போம். அதில் என்ன இருக்கு உங்களுக்கு? நீங்கள் கவலைப்படாதீங்க, அரசு பணியாக மாற்றுவோம். அண்ணன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி, எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டதற்கு. விரைவில் உங்களுடைய ஆட்சியில் நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை இல்லை, நம்ம கோரிக்கையை நிறைவேற்ற நம்ம கோரிக்கையை நிறைவேற்றிருக்கு.